अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्ना अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन दलाला व कुल्ल दलालतिन फिन्नार। மைக் சவுண்ட் வேற மாதிரி கேக்குது. சவுண்ட் நல்லா இருக்கு, ஆனா வித்தியாசமா கேக்குது சவுண்ட். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாங்கள் சொல்வது என்ன என்று இங்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பில் அமைந்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக நான் குறிப்பிடுவேன். அதன் துவக்கமாக சில முக்கியமான தகவல்களை இங்கு பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மூலமாக தமிழகம் எங்கும் ஆயிரக்கணக்கிலே இந்த பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. இந்த பிரச்சாரங்களை பொறுத்தவரை அதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் எனும் பொழுது, சிறிய அளவில் ஒரு தெருமுனை கூட்டம் என்று நாம் அறிவிப்பு கொடுத்தால் கூட அது ஒரு பொதுக்கூட்டத்து அளவிற்கு வருகிறது. நாம் அல்லாத மற்றவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதால் நீங்க தெருமுனை கூட்டம். அதனால்தான் தெருமுனை கூட்டம் என்று சொல்லும் பொழுது கூட, என்ன சார் நீங்க தெருமுனை கூட்டங்கிற பேர்ல பொதுக்கூட்டம் நடத்துறீங்கள என்று அதிகாரிகள் நம்மை பார்த்து பேசுகிறார்கள். இப்படி ஒரு பெரிய எழுச்சியோடு தான் எந்த கூட்டமும் நடக்கிறது. பொதுக்கூட்டம்னா அது மாநாடு மாதிரி இருக்குது. மாநாடுன்னா பார்த்தமே 31ஆம் தேதி அது கடல் மாதிரி வந்து மக்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இப்படி ஒரு கணிசமான கூட்டம் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு வந்தாலும் கூட இன்னும் ஒரு கணிசமான கூட்டத்தார் நம்முடைய பேச்சை இன்னும் சட்டை செய்யாமலே இருக்கிறார்கள். எத்தனை கூட்டம் போட்டு நம்ம பேசினாலும் சரி, என்ன விதமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்றாலும் சரி, அதை அவர்கள் கவனிப்பதில்லை. இல்ல என்ன வேடிக்கை என்றால், நம்முடைய கொள்கை என்ன என்றே தெரியாமல் தான் நம்மை அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை எதிர்க்கக்கூடியவர்களில் 95 விழுக்காடுக்கும் அதிகமானவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நமது பயான்களை கேட்டிருக்க மாட்டார்கள், நம்முடைய இதழ்களை படித்திருக்க மாட்டார்கள், உணர்வு, தீன்குல பெண்மணி, ஏகத்துவம் அந்த மாதிரி வாசித்திருக்க மாட்டார்கள், அல்லது நம்ம ஜமாஅத்தினுடைய பிரச்சாரருடைய பயான்கள் அவங்களுடைய காதுகளுக்கு போயிருக்காது. நமது ஜமாஅத்துடைய வெளியீடுகள், புத்தகங்களை வாங்கி அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாஅத்தை எதிர்ப்பார்கள். அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ஒருவரை நாம் எதிர்ப்பதாக இருந்தால் தெரியாமல் எதிர்க்க முடியுமா? கோர்ட்ல போய் ஒருத்தரை எதிர்த்து நான் கேஸ் போடுகிறேன் என்று சொன்னால் பிரச்சனை தெரியாமல் கேஸ் போட முடியுமா? இன்ன பிரச்சனை,
இவன் என்னிடத்தில் பணம் வாங்கிவிட்டு தரவில்லை, அல்லது இவன் என்னை இப்படி பேசிவிட்டான் என்று அந்த கருத்தை, மைய கருத்தை விளங்கி கொண்டுதானே வழக்கு போடுகிறோம். அப்ப ஒரு மைய கருத்தை விளங்காமல் நம்ம எதிர்க்க முடியுமா? ஆனால் இந்த கொடுமை இங்குதான் நடக்கிறது. நமது அமைப்பினுடைய கொள்கை என்ன என்றே தெரியாமல் தான் அநேகமானவர்கள் நம்ம எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்த்து விட்டு போகட்டும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் கேளுங்கள், எங்களுடைய உரையை நீங்கள் கவனியுங்கள், அதில் பேசப்படுகின்ற செய்திகளை உற்று நோக்குங்கள், கவனித்து உள்வாங்கிய பிறகு அதிலே தவறு இருப்பதாக நீங்கள் உடல் தாராளமா மறுத்துட்டு போங்க. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா மார்க்கத்தில் கட்டாயம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்கிறது. லா இக்ரா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் கிடையாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுபோல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்த அறிவுரை. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், விரும்புகிறவர் இதை மறுக்கவும் செய்யலாம், அது அவருடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. ஆனால் ஒரு எச்சரிக்கையும் இறைவன் சேர்க்கின்றான். இன்னா ஆத்தனா லில் ஆலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, யார் இறைவனை மறுக்கிறார்களோ அவர்களை நரக நெருப்பு சூழ்ந்து கொள்ளும், அந்த அநியாயக்காரர்களை நரக நெருப்பு பார்த்துக்கிறோம் என்ற எச்சரிக்கையோடு சேர்த்து இறைவன் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், விரும்புனா ஏத்துக்க, விரும்புனா மறுத்துக்க என்றுதான் சொல்லுகிறது இஸ்லாம், குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நம்முடைய கருத்தும் அதுதான். யாரையும் நாம் கட்டாயப்படுத்தி எல்லாம் இந்த கொள்கையை ஒருத்தருக்கு கூட சொன்னது கிடையாது. ஏகத்துவத்தில் இன்றைக்கு இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள், இலசுகள் நிறைந்த ஒரு ஜமாத் என்றால் அது நம்ம ஜமாத்தாக இருக்கிறது. பொதுவாக இன்றைய காலத்து இலசுகள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இளைஞர்கள் அந்த வாலிப பருவத்தில் இருக்கின்ற ஆண்கள் பெண்களுடைய வேலை எப்படி இருக்கிறது, அவ்வளவு ஒரு வடிகட்டிய வழிகட்டிலே அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன நாள், வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்ற பெயரில் என்னென்ன மாதிரியான சேட்டைகளை எல்லாம் செய்தார்கள், பாலியல் சேட்டைகளை அரங்கேற்றினார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதுல ஒரு ஏகத்துவ இளைஞன் பங்கெடுத்திருக்கிறானா? தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இளைஞன் இந்த வேலையில் ஈடுபட்டான் அல்லது ஒரு பெண்மணி ஈடுபட்டாள் என்று நம்மை நோக்கி யாராவது சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இளைஞர்களையும் இளைஞர்களையும் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இன்றைய மற்ற இளைஞர்கள் எல்லாம் தரிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். காதலுங்கிறான், லவ்வுங்கிறான், எங்க பார்த்தாலும் ஒரு கார்பரேஷன் கக்கூசை விட்டு வைக்கிறார்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆரோமான ஒரு ஹார்ட்டை வரைஞ்சு அதுல ஒரு அம்பை சொருகி வச்சிருக்கிறான். அம்பு பாயுதா அன்பு பாயுதான்னு தெரியல, அதை அப்படி குத்தி சொருகி வச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான இளைஞர்கள் மத்தியிலே பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகின்ற இளைஞர்களாக, குடிபோதை இல்லாத இளைஞர்களாக, புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகாத இளைஞர்களாக, ஹேண்ட்ஸ் போடாம புகையில போடாதவர்களாக, போதை வஸ்துக்களை பயன்படுத்தாத ஒழுக்கம் உள்ளவர்களாக இந்த ஜமாத்தி இந்த இளைஞர்களை வார்த்தெடுத்திருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம்? சினிமாக்காரர்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறான், எத்தனையோ பேர் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறான், தவறான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். சங்கங்கள் என்று சொல்லி பரவலாக இந்த முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதியில் எல்லாம் இந்த சங்கங்கள் இருக்கும், இந்த பகுதியில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். சங்கங்களை வைத்துக் கொண்டு அந்த சங்கத்தினுடைய வேலை என்ன? கிளப்பு, அங்கே உட்கார்ந்துக்கிட்டு கேரம் போர்டு விளையாடுறது, சூதாட்டம், கிளப்புல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்களை கிளப்புல இருந்து கிளப்பு முதல்ல அவங்களை கொண்டு வந்தது யாரு? அவர்கள் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஏகத்துவ களத்தில் நாம் பணியாற்ற வைத்திருக்கிறோமே, இதெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாங்கள் என்னதான் சொல்றோம் என்பதை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். கேட்டு விட்டு நீங்க மறுக்கிறதுனா மறுக்கலாம், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த போறதில்ல. நம்ம பேசினால என்ன பேசுவோம்னு எல்லாருக்கும் தெரியும். தர்கா இல்லைன்னு பேச போறோம், தாயத்து இல்லைன்னு பேச போறோம், மௌலுது இல்லைன்னு பேச போறோம்,
தலிக்கா இல்லைன்னு பேச போறோம், இதைத்தான் பேச போறோம். இதை எல்லாம் கேட்டுட்டு முடிச்சு போறதுன்னு போய்க்கிறோம். கேட்காமல் போக வேண்டாம். தர்கா பத்தி என்ன பேசுறோம் என்று எல்லாத்தையும் கேட்டு விட்டு அதுக்கு மீது போறதுன்னா தாராளமா போங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். எங்கள் பிரச்சாரம் என்ன என்றே கேட்காமல் எங்களை நீங்கள் மதிப்பிடாதீர்கள். ஒரு தேர்விலே ஒருவன் மாணவன் பரீட்சை எழுதுறான்னு சொன்னா அதை அந்த ஆசிரியர் திருத்த வேண்டும். பக்க வாரியாக பேஜ் வைஸ் டோட்டல் போட்டு அவன் எடுத்த மதிப்பெண்ணை கூட்டி கொடுத்து ஃபெயில் என்று சொன்னா பரவாயில்லை. ஒருத்தன் எழுதின பேப்பரையே திருத்தல, நில உட்பட மாட்டேன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? திருத்து முதல்ல. 2 மார்க்கு கேள்வி, 5 மார்க்கு கேள்வி, 1 மார்க்கு கேள்விக்கு மதிப்பெண்ணை வழங்கு, அதுக்கு பிறகு ஃபெயில்னு அறிவின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் எந்த கருத்துக்களை நாங்கள் சொன்னாலும் தயவு செய்து கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய பிரியம். இது துவக்கமாக நாம் சொல்லுகின்ற செய்தி. அடுத்தபடியாக நாங்கள் சொல்வது என்ன என்று சொன்னால், இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கையை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே நிரூபிக்க துணை செய்கின்ற ஒரு தலைப்பு என்று சொல்லலாம். இப்ப நம்முடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால், குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாம். குர்ஆன் என்று ஒரு வேதத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு தந்தானே, அது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல், மாற்று கருத்தே கிடையாது. குர்ஆன்ல உள்ள எந்த ஒரு வசனத்தையும் நாம் மறுக்க மாட்டோம், மறுத்தவன் முஸ்லிமா இருக்க மாட்டான். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை சுன்னா என்று சொல்லுவோம், ஹதீஸ் என்ற நடைமுறைகளை நாம் சொல்லுகின்றோம். அந்த சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்னலாருடைய வழிகாட்டுதல்கள் ஆதாரபூர்வமான எல்லா ஹதீஸ்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஹதீஸ்களை பொறுத்தவரை அது குர்ஆனை போன்று தரப்படவில்லை, குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். ஹதீஸை பொறுத்தவரை குர்ஆன் அளவுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை. இருந்தாலும் அறிவுடையவர்களால் சிந்தனை செய்து அதை தரம் பிரித்து அதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி ஆதாரபூர்வமாக கிடைக்கின்ற எந்த நபிமொழிகளையும் மறுக்க கூடாது, அதை ஒன்று விடாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 2 தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அடிப்படை முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் சரியான வழிமுறை என்பதை இஸ்லாமும் பல இடங்களில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே அந்த வகை என்பது திருமறை குர்ஆன் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை மூலமாகவும் தான் நமக்கு வரும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்தபடியாக மக்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இந்த கொள்கையை விளங்குவதில் ஏற்படுகிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று அடிப்படையிலே அவர்கள் புரிந்திருந்தாலும் கூட அவர்களிடத்தில் இடையிலே ஏற்பட்ட கொள்கை சருகல்கள், இஸ்லாம் என்று சொன்னால் அது இந்த வடிவத்தில் தான் வரும் என்பதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் தோன்றித்தனமாக பலர் தருகின்ற விளக்கங்களையும் ஒரு ஊருடைய பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கத்தையும் நம்பி சில காரியங்களை மக்கள் செய்கிறார்கள். செய்துவிட்டு அதுதான் சரியான மார்க்கமாக இருக்க முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். முதலாவது நாம் இதை சிந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் எந்த ஒரு மனுஷனாலும் சரியானது அல்லது தவறானதை தொழுகைக்காக நிறுத்த சொல்றாங்க, ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு இன்ஷாஅல்லாஹ் ஆரம்பிச்சுக்கணும். அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்பதை விட்டுவிட்டு இடையிலே தான் தோன்றித்தனமாக இவர்களாக எண்ணிக்கொண்டோ அல்லது பலவர் மனிதர்கள் சொல்லுகின்ற தவறான பிரச்சாரங்களுக்கு பலியாகியோ பலவிதமான அனாச்சாரங்களை இஸ்லாத்தின் பெயரால் இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன வாதம் வைக்கிறார்கள் என்றால், அந்த வாதத்துக்கு நான் வருகிறேன், அதான் பிரச்சனை. இவ்வளவு ஆண்டுகளாக நடக்கிறதே இது தப்பாவா இருக்கும்? இத்தனை ஆண்டுகளாக பாரம்பரியமாக நாங்கள் தர்கா வழிபாட்டில் இருக்கிறோம். 100 முகமது வலியுல்லா அவர்களுக்கு சந்தனக்கூடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காலத்துக்கும் அவர் தர்காவிலே கிடக்கிறோம். இது தப்புன்னு நீங்க எப்படி சொல்றீங்க?
இது இன்றைக்கு நேற்று நடப்பதா? பல வருஷங்களா நடந்துகிட்டு தானே இருக்குது என்று இவர்கள் காட்டுகின்ற ஆதாரம் என்ன, எங்க இருக்கிறது? குர்ஆனில் இருந்து காட்டினார்களா அல்லது நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தையிலிருந்து காட்டப்பட்டதா? ஒரு ஆண்டு காலம் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி இங்க இஸ்லாத்துல அப்படி இருக்கிறதா? ஒரு கம்பெனியில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்பான், இத்தனை வருஷம் இருந்திருக்கியா என்று கேட்பான். அந்த மாதிரி இஸ்லாத்துல ஏதாவது இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. இரண்டாவது, மக்களிடத்தில் பலவிதமான பலகீனங்கள் உண்டு. இது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வருஷங்களா நடக்கிறதே தவறாவா இருக்கும். ஒரு தப்பையா நம்ம முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க, ஏன் செய்ய மாட்டாங்களா? எத்தனை ஆதாரங்கள் வேண்டும்? அது நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாக மனித சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு வணக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்பது அது ஒரு அளவிலே இருக்காது. காலங்கள் செல்ல செல்ல அது மாடிஃபை ஆகிக்கிட்டே வரும். இப்ப கடவுள் கொள்கைன்னு இருக்குதா இல்லையா? இந்த கடவுள் கொள்கை காலத்திற்கும் ஒரே மாதிரி இருந்ததா? மாறிக்கொண்டே வந்தது. சூரியனை வணங்கினார்கள், அப்புறம் நதியை வணங்கினார்கள், அப்புறம் செத்தவனை வணங்கினார்கள், பிணத்தை வணங்கினார்கள், பிணத்தினுடைய போட்டோவை மாட்டி வைத்து வணங்கினார்கள். இப்படி கடவுளுக்கு என்று எதுவுமே கிடையாது. எதை பார்த்தாலும் கடவுள். தமிழர்களுடைய கவிதைகள்ல கூட அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். கடவுள் என்றால் யார்? அவங்களுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி அன்லிமிட்டெட் கடவுளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி கடவுள்? மனைவியை கடவுள் என்கிறான், கணவனை கடவுள் என்கின்றான், பிள்ளையை கடவுள் என்கிறான், தொழிலை கடவுள் என்கிறான், எல்லாத்தையும் கடவுளுங்கிறான். மனைவியை எப்படி கடவுள் சொல்றான்? நிறைய அந்த சினிமா பாட்டை கூட எங்கள் பழைய காலத்து பாடல்கள்ல பார்க்கலாம். ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், வண்ண கிளியே அமைதி கொள்வாய் அப்படின்னு பாட்டு வரும். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன சொல்றான்? ஈன்ற தாயை நான் கண்டதில்லை. ஆம்பளை படிக்கிறான். எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. முன்னாடி யார் இருக்கிறா? பொஞ்சாதி இருக்கிறா. அப்ப மனைவிதான் கடவுள் அப்படிங்கிறான். அவன் என்ன செய்யறா? அடுத்து கணவனை வந்து கடவுள் என்பதை போல பாடல்கள் வருகிறது. நம்ம திருக்குறள் கூட படிச்சாரா இல்லையா? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. ஒரு பெண்மணி கடவுளை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை, கணவனை வணங்கக்கூடிய ஒரு பெண் மழை பெய் என்று சொன்னால் மழை பெஞ்சிரும். இப்ப என்ன ஆயாச்சு? கணவன் கடவுளாயாச்சு. அப்புறம் என்னது? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிறான். குழந்தை கடவுள். இதோ எந்த தெய்வம் முன்னாலே, முன்னாடி சின்னப்புல இருக்குது. அதே எல்லாமே கடவுளுக்கு என்று செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறான். நீங்க விட பார்த்திருக்கலாம். பல கடைகளுக்கு போய் பார்த்தால் வாணிபமே கோயில், வாடிக்கையாளர் தெய்வம். அவர் செய்யற தொழில் தான் அவருக்கு தெய்வமா, கோயிலா. வாடிக்கையாளர்கள் வந்து தெய்வம். சரி, ஒரு வாடிக்கையாளர் வந்து கடன் பாக்கி வைக்கிறாரு, தெய்வம் தானே கடன் பாக்கி வச்சிருக்குது, விட்டுற வேண்டியதானே? எதுக்கு அடிச்சு மானம் இருக்குதா, ரோசம் இருக்குதா, செத்தவனே அறிவு கட்டவரேன்னு சொல்லி வசூல் பண்ண வேண்டும்? அப்ப அது உண்மை கிடையாது. போகிற போக்கில் சொல்றது. செய்யும் தொழிலே தெய்வம். யார் யார்கள் எந்த தொழிலை செய்கிறாங்களோ அதை தெய்வம் என்பது நம்ம பார்த்தோமா இல்லையா? வழி நெடுகில் எதையெல்லாம் பார்க்கின்றார்களோ அவை அனைத்தையும் கடவுளாக பாவிக்கின்ற ஒரு பழக்கம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இதெல்லாம் மக்களுடைய பலகீனம். சரி, பொதுவாக உள்ளதை விடுங்கள். நீங்க சொல்லிடலாம், நாமளா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், முஸ்லிம்களா கணவனை வணங்குறோம், மனைவியை வணங்குறோம், பிள்ளையை வணங்குறோம் கேள்வி கேட்டலாம். முஸ்லிம்கள் வாழ்க்கைக்கு வாருங்கள். வெளிப்படையிலே வணக்கம் என்றே சொல்ல முடியாத பலவற்றை வணக்கமாக மக்கள் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி? கொஞ்சம் யோசித்தாலேயே அதை வணக்கம் இல்லைன்னு சொல்லலாம். அது கூட இன்றைக்கு வணக்கமாக ஆக்கப்பட்டது. உதாரணமாக மௌலிதுகள். மௌலிதுகள் என்பது என்னது? கவிதை. கவிதையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் மௌலிதை பத்தி அதிகமா பேச வரல. இஸ்லாம் அந்த கவிதையை வந்து அடிப்படையில் ஏத்துக்கல. அந்த மௌலிதுகளை
சினிமா பாட்டு மெட்டிலே ஹஜ்ரத்துமார்கள் படித்தார்கள். நம்மவர்களும் அமர்ந்து அதை ரொம்ப விமர்சையாக கேட்டார்கள். பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவார்கள், நாமெல்லாம் மௌலுதெல்லாம் ஓதுறது கிடையாது. ஆனாலும் அந்த வரலாறை கேட்டு அறிந்து வைத்திருக்கிறோம். மௌலுதுகளை எடுத்து அப்படி படிக்கும் பொழுது பொதுவாக சாதாரண ராகம் இருக்குது. சலாத்துன் சலாமுன் உமாசர் மதா அலல் முஸ்தபா மாயலூஹுன் நகார். இது ஜெனரலா ஓதுற மௌலுது. இந்த மௌலுதுகளை விட எந்த மௌலுதுகளுக்கு மௌசு அதிகம் தெரியுமா? யாரு சினிமா பாட்டில் இருந்து மெட்டெடுத்து படிக்கிறாங்களோ அதற்கு மௌசு அதிகம். சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தபா மாயலூஹுன் நகார். என்னது? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். இதுக்கு மௌசு அதிகம். அப்ப இது நீங்க கொஞ்சம் சிந்தியுங்கள். இது வணக்கமாக இருக்க முடியுமா? வெளிப்படையா தெரியுது. சினிமா பாட்டில் இருந்து ஒருத்தர் மெட்டெடுத்து விடுகிறார், இது எப்படி வணக்கமா இருக்க முடியும்? இதுல கடந்த காலங்களில் பெரிய சவால்களை எல்லாம் விட்டார்கள். இன்னைக்கு அந்த சவால் இருந்து கொஞ்சம் பேக் வாங்கி இருக்கிறார்கள். மௌலுதுகளை கண்டிச்சு நம்ம பேசும் பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த நஜாத்துக்காரங்களுக்கு மௌலுதெல்லாம் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடைகிறாங்க. அவங்களுக்கு அரபி தெரியாது, அவனுக்கு சட்டம் தெரியாது, இந்த மாதிரி மௌலுது ஓத தெரியாதுங்கிறதுனால மௌலுது கூடாது என்கின்றார்கள். யாருக்கு மௌலுது ஓத தெரியாது? உங்களை விட நாங்கள் சூப்பரா ஓதுவோம். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் தான் உங்களுக்கு ஓத தெரியும். அதுல சினிமா பாட்டு ஓதுற ஆளு உண்டு. நாங்க கொஞ்சம் உட்கார்ந்து முயற்சி பண்ணோம்னு சொன்னா எந்த பாட்டில் வேண்டாலும் மெட்டெடுத்து ஓதலாம். ஒரு பாட்டில இருந்து மெட்டெடுப்பது பெரிய திறமையா என்று நான் கேட்கின்றேன். பாத்தீங்கன்னா எங்க ஹஜ்ரத் புலி அது, அதுவும் இந்த பகுதி என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த பொதகுடி இந்த மாதிரி சுற்றி உள்ள பகுதிகளை பொறுத்தவரை ஹஜ்ரத்துமார்கள் தேடி விரும்பி செலக்ட் பண்ணக்கூடிய ஊர்கள்ல இந்த கூத்தாநல்லூர், இந்த பொதகுடி, இந்த மாதிரி ஊர்கள். ஏன்னா அங்கதான் சில்லறை அதிகமா கிடைக்கும். மற்ற ஊர்ல போய் மௌலுது ஓதுறதை விட, அங்கு போய் இமாமாக பணியாற்றுவது, பாத்தியா ஓதி சம்பாதிப்பதை விட இந்த ஏரியாக்களுக்கு மார்க்கெட் ரேட் அதிகம். எடுத்து விட்டாங்கன்னா சினிமா பாட்டு அப்படி பறக்கும். நான் கேட்பது, ஒரு பாட்டில் இருந்து மெட்டெடுப்பது சிரமமா? ஏன் சினிமா பாட்டுக்காரன் மெட்டெடுக்கல? இப்ப பிற சமுதாயத்துக்கு உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லி காட்டுறேன். பிற சமுதாயத்துக்காரர்கள் பக்தி பாட்டு படிக்கிறாங்க. கற்பூர நாயகியே கனகவல்லி ஆலி மகமாயி திரிசூலி அம்மா, ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா அப்படி படிக்கிறாங்கல்ல. இந்த பாட்டை சினிமாவுக்கு அடிச்சான். கருப்பான கையாலே என்ன புடிச்சான், கலரு அவன் கலரு என்ன இழுக்கு, அதுதான் இது. அப்ப இவன் பெரிய திறமை தான் இது. சொல்ல போனால் அவனால சொந்த டியூன் போட்டு எழுதுறான் சினிமாவில். இது சொந்த டியூன் கூட கிடையாது. சஷ்டியை நோக்கி சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆடுற ஒரு பக்தி பாட்டு இருக்குது. இதை என்ன செஞ்சா தெரியுமா? சினிமாவுக்கு அடிச்சான். எப்படி? 18 வயசு இளமொட்டு மனசு. அதுக்கு மேல கேட்காதீங்க, மோசமான வார்த்தை அது. அப்ப என்ன இது திறமையா? நாம இன்னைக்கு எத்தனையோ பல பாட்டுகளை நம்ம சினிமாவெல்லாம் பார்க்கறது இல்ல. சில பாட்டு காதில விழுவுது. அதெல்லாம் கவனித்தால் ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின உள்ள பாட்டா இருக்கிறது. ஏனோ என் நாய் அழைத்த நாய் மடமானே, இன்னும் இன்று என்னை நீ அழைத்த பெயர் சாவித்ரி, அழகிய அஷ்டாபதி சத்ரபதி பூத்ரி. இது என்னன்னு தெரியுதா? 65 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாட்டு. இது என்ன பாட்டு? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. அதான் இது. அப்ப இந்த ஹஜ்ரத்துமார்கள் டியூன் போட்டு காட்டுவது திறமை என்றால், டியூன் போடுறது என்பது கஷ்டமா? யார் இது? நான் இல்ல, நீங்க இல்ல, யாரு வேண்டாலும் என்ன செய்யலாம்? எந்த பாட்டில வேண்டாலும் உட்கார்ந்து டியூன் போடலாம். இப்ப பாருங்களேன், மௌலாயா சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹி ஆமின் ததக்குர் ஜிரானிம் பிதி ஸலமி மஸஜத தம்மன்ஜரா. சொய் சொய் சூப்பரா இருக்கும். இது திறமையா? இது நான் மௌலிது நான் டாபிக் உள்ள போகல, அதான் எச்சரிக்கையாக சொல்லிக்கல, எனக்கு ஒரு மணி நேரம் காணாம போயிடும்.
இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இது வணக்கமாக இருக்க முடியுமா? சினிமா பாட்டில இருந்து மெட்டெடுத்து ஒருத்தர் குர்ஆன் வசனம் ஓத முடியுமா? சினிமா பாட்டில் இருந்து ஒருத்தர் மெட்டெடுத்து படித்தால் அதை வணக்கம்னு சொல்ல முடியுமாங்க? ஆனா மக்கள் செஞ்சாங்களே. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? உலக காலமா நடக்கிறது, உலக காலமா இந்த கூத்து அரங்கேறி இருக்குது. அப்ப மனிதர்களிடத்தில் பலவிதமான பலகீனங்கள் உண்டு. தங்களிடத்தில் கிடைத்த ஹிதாயத்தை, நேர்வழியை அனைவரும் ஆண்டாண்டு காலமாக செய்ய முடியாது. அவர் செஞ்சாலும் வழி வழியாக அதை எடுத்து வர முடியாது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? அல்லாஹ் அடுத்தடுத்து பல இறை தூதரை அனுப்பியதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே சமுதாயத்துக்கு அல்லாஹ் பல இறை தூதரை அனுப்பினானா இல்லையா? முதலிலே ஒரு இறை தூதர் வருவார், அவர் தாவா பண்ணுவார், அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்படும், அதை அந்த மக்களுக்கு போதிப்பார், இன்னும் சில விளக்கங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கொஞ்சம் காலத்தை வச்சிருப்பாங்க. இந்த நபி மௌத்தா போனதுக்கு பிறகு காலங்கள் போக போக எல்லாம் மாறி அவர் எதையெல்லாம் தடுத்தாரோ அதெல்லாம் வந்துடும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னொரு தூதர் நீ போய் சொல்லு. இப்படி அடுத்தடுத்து அல்லாஹ் தூதர்களை அனுப்பியதிலிருந்து தெரிகிறது, இவர்கள் மனிதர்கள் ஒரே மாதிரி பின்பற்ற மாட்டார்கள். கால சக்கரங்கள் சுழலும் பொழுது கொள்கையில் இருந்து, நம்பிக்கையில் இருந்து, கோட்பாட்டில் இருந்து, பாரம்பரியத்தில் இருந்து, கலாச்சாரத்தில் இருந்து எல்லாமே மாறுபட்டு போய்விடும். அதான பார்க்கிறோம். வணக்கம் என்றே சொல்ல முடியாதவற்றை எல்லாம் செஞ்சாங்களே. சரி, தர்கா வழிபாடு இருக்குது. தர்கா வழிபாடுக்கு நான் வர்றேன், அதை பற்றி நான் சொல்லுவேன். சரி, தர்கா என்று சொன்னால் அடிப்படையில அவுலியாக்களை நாங்கள் மதிக்கிறோம், நல்லடியார்களுக்காக நாங்கள் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறோம் சொல்றாங்களே. இவர்கள் நல்லடியார்களை மட்டும்தான் அப்படி செலக்ட் பண்ணாங்களா? இல்லையே. வெளிப்படையாக பார்த்தாலே அவன் உண்டான ஒரு ஷைத்தான்னு சொல்லலாம். அவனை கூட அவுலியா பட்டியலே வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நிறைய சொல்லலாம். ஃபேமஸாக சொல்றதாக இருந்தால் குணங்குடி மஸ்தான் ஒருத்தர் இருந்தார், தொண்டிக்காரர், நம்ம பிஜேபிக்குள்ள சொந்தக்காரர். அவர் யாரு? தமிழகத்தினுடைய அவுலியாக்களுடைய பட்டியல்ல அந்த குணங்குடி மஸ்தான் இருக்கிறார். இந்த ஆள் யாருன்னா ஒரு கவிஞர். பொதுவாக கவிஞர்களுக்கே ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டு. அல்லாஹ் அதனால கவிதையை ஒத்துக்கொள்ளவில்லை. அதாவது கவிஞர்களை வீரர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் தெரியுமா? அலம் தர அன்னகும் பீக்குள்ளி வாதின் எகீமூன் வ அன்னகும் யகூலூன மாலா யஃபாலூன். அவர்கள் இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லுவாங்க, செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். இந்த பலகீனம் யார்கிட்ட இருக்குது? கவிஞர்கள்ட்ட இருக்கிறது. அந்த மாதிரி இந்த கவிஞர் என்ன செய்யறாரு? அவர் கவிதை படிக்கிறார். அதுல ஒரு கவிதை படிக்கிறான், முட்டையும் பொறித்து முழுக்கோழியும் தான் பொறித்து தட்டை பீங்கானில் வைத்து தந்திடுவேன் நிராமயமே. இறைவனை பார்த்து, அல்லாவை பார்த்து படிக்கிறான். யா அல்லாஹ், உனக்காண்டி முட்டை ஆம்லேட் போட்டு வச்சிருக்கிறேன், முழுக்கோழியும் பொறித்து, கிரில் சிக்கன் போல தெரியுது, என்னது சிக்கன் ஆக்கி வைத்திருக்கிறேன், தட்டை பீங்கான்ல வச்சு உனக்கு தருவேன். அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன்? குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் அவன் ஏகன், அல்லாஹு சமது, அவன் எந்த விதமான தேவையும் இல்லாதவன். அல்லாஹ்வுக்கு தேவை இருக்கிறதா? இறைவன் சாப்பிடலாமா? இறைவனுக்கு படுக்கிறதுக்கு பாய்தலமான தேவைப்படுமா? அப்படி இருந்தால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அப்ப இறைவன் என்பவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், உறங்க மாட்டான், சோர்வடைய மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது இந்த ஷைத்தான் படிக்கிறான், முட்டையும் பொறித்து முழுக்கோடியும் பொறித்து தட்டை பீங்கான்ல வச்சு தருவேன். நீ ஷைத்தானா இல்லையா? இவன் இன்றைக்கு அவுலியா பட்டியலிலே இருக்கின்றான். வணக்கம் விளங்குதான் உங்களுக்கு? வெளிப்படையா பார்த்தாலே இவன் யாருன்னு தெரியும். அதே மாதிரி இவன் படிச்ச இன்னொரு கவிதைக்கு வாருங்கள். திருமணம் செய்வது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். துறவரம் இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவன் என்னை சார்ந்தவர் கிடையாது. இந்த குணங்குடி மஸ்தான் படிக்கிறான், கல்யாணம் செய்யாதீர்கள். அதை எப்படி சொல்றான்? ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசையவை தையையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே அப்படிங்கிறான். கல்யாணம் பண்ணிராத,
கல்யாணமாகி பொஞ்சாதின்னு ஒருத்த வந்தான்னு சும்மா இருக்க மாட்டா. ஆடு வேணும்னு சொல்லுவா. ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும். ஆடு வேணும்னு சொல்லுவா, அப்புறம் மாடு வேணும்னு சொல்லுவா, அப்புறம் வீடு வேணும்னு சொல்லுவா. அதை எல்லாத்தையும் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மறப்பாக்குவாள். அல்லாவே ஒரு இல்லைன்னு சிந்தனை இல்லாம ஆக்கிடுவா. இது அந்த காலத்து கவிதை. இதை இந்த காலத்துக்கு எப்படி மாற்றிக்கலாம்? லேப்டாப் என்றும், டேப்லெட் என்றும், வாஷிங் மிஷின் என்றும், எல்சிடி டிவி என்றும் ஆண்டவனை மறப்பாக்குவான்னு சொல்லிக்கலாம். அந்த ஸ்டைல சொல்றதாக இருந்தால் நம்ம நோக்கம் அது கிடையாது. அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியத்தை திருமணம் செய்யாத என்று ஒருத்தன் பேசுவதாக இருந்தால் அவன் இஸ்லாத்தினுடைய எதிரி இல்லையா? உண்ணான ஒரு வடிகட்டியை செய்தான் இல்லையா? இப்ளீஸ் இல்லையா? அவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறான்? தமிழகத்து அவுலியாக்களுடைய பட்டியலில் இருக்கிறான். அவ புரிகிறதா? இவர்களுக்கு எந்த விதமான வரம்பும் இல்லை. கிடைத்தால் யாரை வேண்டாலும் அவுலியா ஆக்குவார்கள். பீடி மஸ்தான் ஆக்கல, பீடி மஸ்தான் வச்சிருக்கிறாங்களே, அது எங்க இருக்கிறது? அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான் படிக்கிறாரு. கேரளாவில் இருக்குது பீமா பள்ளி. அந்த பீமா பள்ளியோட சேர்ந்து இருக்கிற குட்டி தர்கால பீடி மஸ்தான் அவுலியா. அட்டாச்சு தர்கா, அட்டாச்சு கக்கூஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அட்டாச்சு தர்கா. அது என்னது அட்டாச்சு தர்கா? அந்த பீமா தான் ஒரு பெரிய அம்மா. அவங்க இந்த ஆள் யாருன்னா அந்த ஒரு பைத்தியக்காரன், சமகாலத்தில் வாழ்ந்தவன். பெரியவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவன் பீடி குடிச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் வேற. அந்த மண்டைய போட்டவுடன் அவனுக்கு தர்கா கட்டி வழிபாடு நடக்கிறது. அவருக்கு என்ன காணிக்கையா? பீடி போட வேண்டுமா? உண்டியல்ல பீடி போடுவாங்க. அந்த பீடி உண்டியல் மறுபடியும் சாயந்தரம் கடைக்கு போயிடும். அது அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். நான் கேட்பது, பீடி குடிக்கிறவன் எப்படி அவுலியா ஆக முடியும்? நம்ம பீடி குடிச்சு செருப்பு கண்டு அடிக்கிறார் வாப்பாக்காரர். மகன் பீடி குடிக்கலாமா? பீடி குடிக்க கூடாதா? மகான் பீடி குடிக்கலாமா? அது இந்த மகான்கள் செஞ்ச சேட்டைகள் இருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறைய கிதாபுகள்லாம் இருக்கிறது. இந்த கிதாபுகள் விஷயத்தை எல்லாம் இங்க மேடையெல்லாம் பேச முடியாது. அவ்வளவு ஆபாசங்கள். மகான்கள், மகான்கள் என்பதற்கு ஒரு தராதரமே கிடையாது. ஒரு மகான் இருந்தாராம், அவரை என்ன செய்வாராம், அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சும்மா வெறுமேனி பிறந்த மேனியாக நின்றுகிட்டு மிம்பர்ல உரையாற்றுவாராம். மிம்பர்ல ஏறி பேசும்போது ஒரு துணியும் இல்லாம ஏறி நின்று பேசுவாராம். அது மட்டும் கிடையாது, பேசிட்டு இருக்கும்போது டர்ன்னு அடிப்பாராம். பேக் சைடு கேஸ் போகும்ல, வாயு பிரச்சனை இருந்தா அடிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாராம். அது அடிச்சுட்டு சும்மா இருந்தா கூட பரவாயில்லங்களாம். என்ன செய்வாராம், இது நான் இல்ல இந்த அண்டாலும் பாராம், இல்ல இந்த ஆளும் பாராம். அதை கேட்டு எல்லோரும் சிரிப்பார்களாம். இவர் யாரை சொல்றாங்களோ அவங்க அப்படி வெட்கப்படுவாங்களாம். இவன் மகானா? சைத்தான் இல்ல, ஒரு மகான்னு விடுங்க, சராசரி ஒரு மனுஷன் செய்யற வேலையா இது? சத்தம் இல்லாம ஒருத்தர் போட்டா கூட அப்படியே கமுக்கமா உட்காந்து போயிருவான். அதான் சொல்லுவாங்கல்ல, கொலை செஞ்சவன் ஒத்துக்கிட்டாலும் இது செஞ்சவன் ஒத்துக்கிற மாட்டான்னு சொல்லுவாங்க. கேவலமா போயிருமா இல்லையா? இதை என்ன செய்வானா, சத்தம் போட்டு அடிச்சுட்டு அவன் இவன் கையை காட்டுறது. இதெல்லாம் யாரு? மகான்கள் செய்யற வேலை. அப்ப மகானுக்கு ஏதாவது கேட்டகரி இருக்குதா, தகுதி இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. பீடி குடிக்கிறவன் பீடி மஸ்தான் அவுலியா. இப்படிலாம ஒரு அவுலியாவுக்கு பேர் இருக்கும், பீடி மஸ்தான் அவுலியா. சாராய கடை சம்சு இப்படியா வைக்கிறது பேரு. ரவுடிகளுக்கு இப்படி பான்பரா ரவின்னு ரவுடிக்கு பேர் இருக்குது, பரவாயில்ல. அவர் ரவுடி போய பீடி மஸ்தான் எப்படி அவுலியாக்கு எப்படி பேர் இருக்கலாம்? அவர் எப்படி வணக்கம்னு சொல்றது வெளிப்படையா தெரியுதா இல்லையா? வெளிப்படையாக பார்த்தால் அது கெட்ட செயல்னு தெரியுது. ஆனா அது வணக்கம் என்ற பெயர்ல பத்தியை கொளுத்து பயங்கரமா நடக்கிறது. அதை விடுங்கள். மனிதர்களை தான் இவர்கள் அவுளியாக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். அனிமல்ஸ்களை விட்டு வைத்தார்களா? அனிமல்ஸ்களை விட காணும். இந்த பொட்டல் புதூர் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில். அந்த மாவட்டத்தில் பொட்டல் புதூர், திருநெல்வேலியில பொட்டல் புதூர், அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. தர்கான்னு சொன்னா யானைக்கு தர்கா. அது என்ன சங்கதின்னு கேட்டா, ஒரு யானை அங்க இருந்ததாம். அது யாருன்னா அந்த குழந்தை கொடுக்கறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகுது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ நடைபயணமாக அந்த பாத யாத்திரை சொல்லுவாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி போறது. பெண்கள் எல்லாம் போய் அந்த யானைக்கு வாழைப்பழம் கொடுத்தாச்சுன்னா புள்ள கடுப்பாம் என்று அர்த்தமா. ஒரு நாள் அந்த யானை செத்து போச்சு, நான் மிருகம்னு காட்டிடுச்சு. அந்த யானை மண்டையை போட்ட உடனே அதை எப்படி இல்லை என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணாங்க தெரியும். ஒரு பத்திரிகையில கூட வந்தது. இஸ்லாமிய முறைப்படி அது நல்லடக்கம் செய்யப்பட்டதாம். அப்படின்னா எப்படி? கஃபன் துணி எத்தனை மீட்டர்னு கணக்கு வச்சுக்கோங்க.
சாதாரண ஒரு ஜனாசாவுக்கு 2 மீட்டரா 3 மீட்டரா, யானையாக இருந்தால் சுத்துறதாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு ரோலே தேவைப்பட்டிருக்கும். குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி அது ஒரு 2-3 லாரி தண்ணி தேவைப்பட்டிருக்கும். சுருமானம் போடுவாங்கல்ல அது ஒரு 5-6 டப்பா தேவைப்பட்டிருக்கும் வைங்க. செண்டு ஊத்துறதுக்கு அது ஒரு 10-15 டப்பா தேவைப்பட்டிருக்கும். இந்த எல்லாத்தையும் செஞ்சு அந்த யானையை அடக்கம் செய்து இன்னைக்கு யானை தர்கா ஆயிடுச்சு. அனிமல்ஸுக்கெல்லாம் அந்த தர்கா கட்டிட்டான். அப்ப அவுளியாவுக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது. நாய் பேய் எது கிடைச்சாலும் சரி அல்லாஹ் அப்படி ஆக்குவானா இல்லையா? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் சிந்திக்க மாட்டார்கள், கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள், காதுகள் இருக்கும் கேட்க மாட்டார்கள் சொல்றானே அல்லாஹ். உலாயிக்க கல் அன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், பல்கும் அதல், இல்ல இல்ல அதை விட கேவலம் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நான் தர்கா வழிபாட்டுக்குள்ள டாபிக் வரல, நான் சொல்லுவது அந்த ஆரம்ப கட்டத்தை தான் நிக்குது. மனிதர்கள் உலக காலமா செய்யறமே அது தப்பாவா போயிரும் வைக்கிறாங்க, அதுதான் நான் பதில் சொல்லிக்கிட்டு நிக்கிறேன். தர்கா வழிபாட்டுக்குள்ள நான் போகல, உலக காலமா நடக்குது அது தவறாவா இருந்துரும். அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பிடி குடிக்கிறவனை எப்படி நீங்க அவுளியா ஆக்குனீங்க? அல்லாவுக்கு முட்டை தரன்றவனை எப்படி அவுளியா ஆக்குனீங்க? சினிமா பாட்டு போட்டு எப்படி மௌலிதை நீங்கள் ஓதினீர்கள்? ஒரு அனிமல்ஸை எப்படி நீங்க அவுளியா ஆக்கினீர்கள்? அப்ப இதெல்லாம் மனிதர்களின் பலகீனம். ஒரு மனிதனால் நேரான மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு இருக்கின்ற அறிவை கொண்டு அல்லாஹ் சொல்வதை கேட்டால் நேர்வழி பெற முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டால் நேர்வழி பெற முடியுமே தவிர ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு அவனால் நேரான வழியில் நடக்க முடியாது. தப்புன்னு தெரியாத விஷயங்களை விடுங்கள், தப்புன்னு தெரிஞ்ச விஷயங்களை செய்யறானா இல்லையா? இப்ப சாராயம் குடிக்கிறான், அதிலே போட்டிருக்குது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, இருக்குதா இல்லையா? அதை படிச்சுக்கிட்டு தானே குடிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் சொல்லுவான் இந்த மது இருக்குதானே மோசமானது, இதை குடிச்சிங்கன்னா கிட்னி போயிரும், ஹார்ட் போயிரும், குறிப்பாக சிறுமூளை பாதிக்கப்படும், யாருன்னு தெரியாது, பாதை தெரியாது, தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, எல்லாம் அவனுக்கு தெரியும், ஆனாலும் குடிப்பான். இப்ப இவன் அறிவு எங்க போச்சு? அப்ப தன்னுடைய அறிவை கொண்டு ஒருவரால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சிகரெட் குடிக்கிறான், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டிருக்குது. புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது, அதான் வாங்கி பத்த வைக்கிறான். புகையில வாங்கி போறான், டொபாக்கோ கில்ஸ்னு போட்டிருக்கிறான், புகையிலே உடைய சாவடிச்சு கொன்றுங்கிறான். அதை வாங்கிட்டாங்க கசைக்கு வாய்க்குள்ள சொல்றான். அப்ப என்ன புரிகிறது? தனக்கு தவறே என்று தெரிந்தாலும் கூட மனிதர்கள் சில பேர் அதை சட்டை செய்ய மாட்டார்கள். அப்ப அந்த நேர்வழி என்பது மனித சக்தியை தாண்டி வேறொரு புறத்தில் இருந்து ஒரு இறைவனை போல இறை தூதரை போல அங்கே இருந்து வரும் பொழுதுதான் அது மனிதர்களுக்கு பயன்படுமே தவிர மக்களாக நாங்களாம் செஞ்சிட்டோம், அஜரத்தா பேசிட்டார், ஊரா முடிவெடுத்துட்டோம், அதெல்லாம் மறுக்க முடியாது. இது துவக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாம் என்பது இந்த வழியில் எல்லாம் வரவே வராது. எந்த வழியில் மட்டும்தான் வரும்? வஹீயின் மூலமாக மட்டும்தான் வரும். அதற்கு இன்னும் ஒரு சான்றை கூட நாம் உதாரணமாக பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மலக்குகளை படைச்சு மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு மனித சமுதாயத்தை படைக்க போறேன். மலக்குகள் சொல்றாங்க, இறைவா வேண்டாம், நீ இவங்களையா படைக்க போற, ரத்தத்தை ஓட்டுவாங்க, குழப்ப விளைவிப்பாங்க, அவங்களையா படைக்க போகிறா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் அதையும் தாண்டி படைக்கிறான். படைத்து விட்டு அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபிக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் இறைவன் சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்த பிறகு மலக்குமார்களை கூப்பிட்டு இதனுடைய பேரில் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறான். காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலிமுல் ஹக்கீம். இறைவா, நீ சொல்லித் தந்ததை தவிர வேறு ஞானம் எங்களுக்கு கிடையாது, நீ தூயவன் என்று சொல்லி தெரியாதுங்கிறாங்க. அப்ப ஆதம் நபியை கூப்பிட்டு ஆதமே நீ சொல்லு. ஆதம் நபி கட்டு நடிக்கிறாங்க, எல்லாவற்றையும் சொல்றாங்க. அவர்களுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இருந்தனவோ எல்லாவற்றின் பெயர்களையும் பட்டியல் போடுகிறார்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் நபியையும் அவர் மனைவி ஹவ்வா அவர்களையும் சொர்க்கத்தில் குடியேற்றுகிறான். நீங்கள் என்ன செய்யுங்கள், உள்ள நுழையுங்க,
குலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷஅதுமா வலா தக்ரபா ஹாதிகி ஷஜரா, நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள், விரும்பியவாறு சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்துக்கு பக்கத்திலே மட்டும் நெருங்காதீர்கள். இன்னொரு வசனத்தில் வருகிறது, அந்த மரத்தின் பழங்களை சாப்பிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போட்டான். அதல்லகும ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் அதிலிருந்து அவர்களை சருகை செய்து விட்டான். அல்லாஹ் தடுத்ததை ஆதமை செய்ய வைத்தான். செய்ய வைத்து முடிச்ச பிறகு அவர் செஞ்சிட்டார். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆதம் நபி ஆளாகிறார்கள். பிறகு அல்லாஹ்விடத்தில் இருந்து தப்பு செய்ய தெரிந்த ஆதம் நபிக்கு மன்னிப்பு தேடணும்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம தேடிடுவோம், பாவம் செஞ்சுட்டு டக்குன்னு எல்லாம் கையேந்திடுவோம். ஏன்னா அந்த நாலேஜ் இன்னைக்கு ஒரு பரிச்சயமான விஷயம். ஆதம் நபி ஃபர்ஸ்ட் நபி இல்லையா, முதல் மனுஷர். பாவம் செய்து அவளை கத்து கொடுத்துட்டான். அதுக்கு மன்னிப்பு தேட வேண்டும் என்ற நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. அப்ப என்ன நடக்கிறது? ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, பாவ மன்னிப்பிற்கு உரிய சில வார்த்தைகளை, மீட்சிக்குரிய சில வார்த்தைகளை அல்லாஹ்விடமிருந்து ஆதம் நபி கற்றுக்கொண்டார். அது என்ன கற்றுக்கொண்டார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், எங்களுக்கு அருள் பாலிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆயிருவோம் அப்படின்னு ஆதம் நபி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திரம். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருந்த ஆதம் நபியை அங்கிருந்து இறைவன் வெளியேற சொல்றாங்க. இங்கதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு முக்கியம் அல்ல, இந்த இடம் தான் முக்கியமான இடம். அந்த ஆதம் நபியை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் வெளியே போய் சொல்றான். குல் நஹபிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். இங்கிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள், வெளியேறி விடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். இந்த வாக்கியை நீங்கள் கவனிங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, உங்களுக்கான நேர்வழி என்னிடமிருந்து வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் எனது அந்த நேர்வழியை பின்பற்றுவாரோ ஃபலா ஹவுஃபுன், அவருக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் அப்படிங்கிறான் இறைவன். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? ஆதம் நபி சாதாரண மனிதரா? அறிவில் சிறந்த ஆதம் நபி. மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த ஆதம் நபியை சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்றும் பொழுது, ஆதமே நீ சாதாரணப்பட்டவரா? மலக்குமாரை எல்லாம் ஜெயித்து விட்டீர்களே, அதனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை வழிபட்டுக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுக்கல் வாங்கல், இபாதத்துக்கள், துஆக்கள், திக்ர்கள் எல்லாவற்றையும் நீங்களா பார்த்து பண்ணிக்கங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? இல்லையே. என்னிடமிருந்து நேர்வழி சொன்னானா? அதான் வஹி. நேர்வழி என்பது என் புறத்திலிருந்து நான் சொல்லுவேன், அதை நீ பின்பற்றினால் தான் நீ நேர்வழி பெறுவாய். என்ன விளங்குகிறது? இந்த கருத்தை தான் குல் இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் அல்லாஹ் இன்னொரு சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்ம பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த நேர்வழிதானே தவிர, ஊரிலே இருக்கிறது, உலகத்திலே இருப்பது, மஹல்லாவுடைய பழக்கம், 400 ஆண்டுகால பழக்கம், பாரம்பரியமாக நாங்கள் செய்கிறோம், 4-5 தலைமுறையாக நாங்கள் செய்கிறோம், அதெல்லாம் மார்க்கம் ஆயிராது. குர்ஆன்ல இருந்தா அது மார்க்கம், சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னா அது மார்க்கம், அதுல இருவேறு கருத்து இருக்க முடியாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அது மார்க்கமா இருக்க முடியாது. உலகத்தில் வேண்டுமானால் கருத்து கேட்டுக் கொள்ளலாம். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம், டீ கடை வைக்க நான் ஆசைப்படுறேன், பொரோட்டா கடை ஒருத்தர் சொல்றாரு, அதை கேட்கறது தப்பு கிடையாது, ஏன்னா அது உலகம். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று தனி மனித பேச்சை கேட்க கூடாது. அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அதை பார்த்து பின்பற்றுவதிலே தான் ஒரு முஸ்லிமினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது என்பதை இந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த தர்கா வழிபாட்டிற்கு வாருங்கள். இந்த மக்கள் செய்வதில்
தர்கா வழிபாடு என்பது எல்லாருக்கும் தெரியும், விமர்சையாக நடப்பது. பெரும்பாலாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற எல்லா ஊர்களிலும் தர்காக்கள் இருக்குது, அவுலியாக்கள் இருக்கிறார்கள். அந்த அவுலியாக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஸ்டேஜ் வாரியா இருக்கிறார்கள். எப்படி ஒரு பிரதம மந்திரி என்பவர் ஒரு நாட்டினுடைய உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருப்பவர், ஒரு வார்டு கவுன்சிலர், அவரை நம்ம பார்வைக்கு இருக்கிறதுலையே சின்ன லெவல்ல பதவியில் இருக்கிறவர். இதுக்கு இடையில எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், குடியரசுத் தலைவர்லாம் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி அவுலியாக்கள் அந்த மாதிரி இருக்கிறார். மிகப்பெரிய பெரிய பெண்ணும் பெரிய அவுலியாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். யாரு? முஹையத்தீன் அப்துல் காதர் ஜிலானி. அந்த மாதிரி பெரிய அவுலியாக்கள், இன்டர்நேஷனல் லீடர் அவர். அவரை மிஞ்சிருக்கு யாரும் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு நார்மலாக வர்றது இந்த நாகூர், இந்த ஏர்வாடி, இந்த பொட்டல் புதூர் அப்படி இருக்குது. அதுக்கும் கீழே இந்த கவுன்சிலர் மாதிரி உங்க ஊர்ல இருக்கிற நூறு முகமது வழி எல்லாம் கவுன்சிலர் ரேஞ்சு தான். ஏன்னா உங்க ஊரை விட்டு தாண்டி போன ஒருத்தருக்கும் தெரியாது. அதுல இந்த அவுலியாக்களை பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஓவராக தூக்கி போட்டு புகழ்வார்கள். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜிலானி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரு நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரச்சாரத்துல அவர் தௌஹீதை தான் பேசியிருக்கிறார். அவரை பற்றி வேண்டுமானால் பரவலாக தெரியலாம், ஆனா மத்த எல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்தியாவுக்குள்ள வேணா தெரியலாம். இப்ப இந்த அஜ்மீர் ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த அஜ்மீர் ராஜாவை பத்தி ராவுல் ஹனீஃபா ஒரு பாட்டு படிப்பார். கோடான கோடி மக்கள் கொண்டாடும் பேரொழியே ஈடேதும் இல்லா எங்கள் ஹாஜர் படிக்கிறார்ல. அதுல இடையில பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் படிப்பார். அப்படியே என்ன ட்ராக் படிப்பாரு? காரணம் விளங்குகின்ற கோமானே, கருணை ஓங்குகின்ற சீமானே, தாரணை போற்றுகின்ற பூமானே, தன்மை நிறைந்த ஜோதி மதிவானே, பூரண ஞானம் பெற்ற பெருமானே, பொய்மையாவும் என்ற எங்கோனே அப்படின்னு படிக்கிறார். இது அவரை பத்தி இவர் படிக்கிறது. ஆனா என்ன வருது? பூரண ஞானம் பெற்ற பெருமான், தாரணி போற்றுகின்ற பூமான். தாரணின உலகம், தாரணி தெரியுதா இல்லையா? தாரணினா உலகம். தாரணி போற்றும் பூமான் என்றால் உலகம் எங்குமே இவரை போழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். சவுதி அரேபியாவுக்கு போய் நீங்க கேட்டு பாருங்களேன், அஜ்மீர் ஹாஜாவுக்கு தெரியுமா? யோம்புல இருந்து கேட்பான். இங்க உள்ள ஆளுகளுக்கு வேண்டுமானால் அவரை பரிச்சயமா இருக்கலாம், அங்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் சிறப்பும் கிடையாது. அதுக்காண்டி தெரிஞ்ச அவுளியாக்கிடலாமா? அப்ப இந்த மாதிரி பல படித்தரங்களை வைத்துக் கொண்டு அவுளியாக்களை இவர்கள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல என்ன பிரச்சனை வருகிறது? ஏன் இது கூடாதுங்கிறோம்? அவுளியாக்களுக்கும் எங்களுக்கும் என்னங்க சண்டை சொல்லுங்க பார்க்கலாம். தௌஹீத் ஜமாத்காரர்களுக்கும் அவுளியாக்களுக்கும் என்ன பஞ்சாயத்து? கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்தா? பாக்கியா தகராறா? சொத்து தகராறா? வேற என்ன பிரச்சனை இருக்குது? முஹையத்தீன் ஜிலானிக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க இடத்தை அவர் எடுத்துக்கிட்டாரா, அவர் எடுத்து நாங்க பிடிச்சுக்கிட்டோமா? ஒண்ணும் கிடையாது. அந்த வழிபாடு இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்றோம். ஏன் அது கூடாதுங்கிறோம்? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு இஸ்லாத்துல ஒரு பைலா இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது. எந்த ஒரு நேரத்திலும் இறைவனுக்கு இணையாளர்களை உண்டாக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற தன்மைகளை போல வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆனால் இந்த தர்கா வழிபாட்டில் அல்லாஹ்வுடைய பல தன்மைகளை அவுலியாக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இப்ப உதாரணமாக ரொம்ப எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசுவதாக இருந்தால், பரவலாக எல்லா முஸ்லிம் வீட்டிலையுமே ஆயத்துல் குர்சி இருக்கும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தഖுதுஹு சினத்துன் வலா நௌம் இருக்குதா இல்லையா? எல்லாம் மாட்டி வச்சிருக்கோம், மனப்பாடமா பல பேருக்கு தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் என்றைக்கும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன், ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப அல்லாஹ்விற்கு மரணமே கிடையாது. அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் மரணம் உண்டுன்னு அர்த்தம். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் இருக்குதா இல்லையா? எல்லா ஆத்மாவிற்கும் மரணம் இருக்கிறது. ஐனமா தக்குனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் எங்கு இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். அது உறுதியாக நிர்மாணிக்கப்பட்ட கோட்டைகளிலே கொத்தளங்களிலே நீங்கள் வாழ்ந்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல. அப்ப எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. குல்லு மன் அலைஹா ஃபான், ஒவ்வொன்றும் அழியக்கூடியதே அப்படிங்கிற அல்லாஹ். இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் உண்டு. அப்ப அல்லாஹ்வை தவிர அனைத்துக்கும் அழிவு உண்டு. இந்த தர்கா வழிபாட்டுல அழிவு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி? இந்த உலகத்தை விட்டு அவங்க மௌத்தானாலும் கூட
அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்புகிறார்கள். பகுதாதில் வாழும் ஞானி முஹியத்தீன் அப்படிதான் படிக்கிறார். அப்படி என்னது? பகுதாதுல செத்து போய் இல்ல, பகுதாதிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. அந்த பீமா அம்மா, அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா. அந்த பீமாவில் இருக்கிற அம்மாண்ட இங்க அம்மா கிடையாது. இங்க வேற எலெக்ஷன் நேரத்தில் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அங்க பீமான்னு சொல்லி ஒரு அம்மா வைத்திருக்கிறார்கள். அவரை அவளியாண்டு போய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனங்க ஷிர்க்கு. எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க்கான காரியம் இது. அல்லாஹ்வுக்கு எப்படி மௌத்து இல்லையோ அந்த மாதிரி இவங்களுக்கும் மௌத்து இல்லை. இந்த ஊர்வாசிகள் நம்புகிறார்கள். நூறு முகமது வழியில இன்னும் சாவல இருக்கிறாரு. வருஷம் வருஷம் கூட எடுக்கிறோம், சந்திர கூட உருஸ் எடுக்கிறோம். அதை அவர் பார்க்கிறாரு, நமக்கு தீட்சை வழங்குகிறார். இதான் ஷிர்க்கு. இறந்தவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை. அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ லா யம்லிகூன மின் கித்மீர், அவர்கள் அளவும் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. தர்கா வழிபாடு என்பது அது எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எத்தனை விதங்கள்ல நம்ம பேசலாம் தெரியுமா? முதல்ல கபரு கட்டுறது, கபரு கட்டி தர்கா உருவாக்குறது. கபரு கட்டுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். எதை தடுத்தார்கள்? கபர்கள் பூசப்படுவதையும், வஐ யுகாத அலைஹி, அதன் மீது உட்காருவதையும், வஐ யுபனா அலைஹி, அதன் மீது கட்டிடம் கட்டுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். கபரை கட்டவே கூடாது. கட்டினா தர்கா, கட்டிட்டு வணங்கலாமா இல்லையா என்பது வேறு. கட்டவே கூடாதியா முதல்ல சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. சரி கட்டியாச்சு, இனிமே மேற்பட்டு கட்ட மாட்டோம். கட்டினது இருக்கலாம் அர்த்தமா? உடச்சு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நம்ம செய்ய முடியாது. ஒருவேளை தமிழகம் இந்த நாடு ஜனநாயக நாடு, ஒருவேளை இந்த நாடு இஸ்லாமிய நாடாக மாறுதுன்னு வைங்க, ஒரு வாதத்துக்கு சொல்றேன். அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நூறு முகமது வழியில தர்காவெல்லாம் பறக்கும், நாகூர் தர்காவெல்லாம் பறக்கும், ஏர்வாடி தர்காவெல்லாம் பறக்க அடித்து உடைக்க வேண்டும். அது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. எப்படி சொல்றோம் நம்ம இத? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து என்ன சொன்னார்கள்? லா ததா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதா, எந்த மன்னரையாக இருந்தாலும் சரி அதை நீ தரைமட்டமாக்காமல் விடாதே. மருமகனை கூப்பிட்டு நபி அவர்கள் சொன்னது. அப்ப கபரு கட்டக்கூடாது, கட்டின கபரு இருக்கக்கூடாது. நபி அவர்களுடைய ஃபத்வா தீர்ப்பு. அப்புறம் எப்படி தர்கா கட்டுவீர்கள்? அப்புறம் எப்படி உருஸ் எடுப்பீர்கள்? அப்புறம் எப்படி அதுக்கு விழா கொண்டாடி கந்தூரி கொண்டாடுவீர்கள்? சிந்திக்க வேண்டும். போச்சா? இப்ப அடுத்து பாருங்கள், கபரு வழிபாட்டுல, அடுத்து தர்கா வழிபாட்டுல கபருல போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணவட்ட போய் உட்கார்ந்து எத்தனை விதமான கோரிக்கைகளை மக்கள் கேட்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? அவுளியாவை எங்களுக்கு பாஸ்போர்ட்ல பிரச்சனை, பாஸ்போர்ட் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற அவுளியாக்கள்லாம் இருக்கிறார்கள். என்னது? விசா வேண்டுமா, நிசா வேண்டுமா, என்ன ஹோண்டா வேண்டுமா, போண்டா வேண்டுமா, எல்லாத்துக்கும் அவுளியாதான். அவுளியாட்ட போய் உட்கார்ந்து மனு போட்ட பெட்டிஷனை போட்டாச்சுன்னா அதை அவர் கிளியர் பண்ணி கொடுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறார்கள். முதல்ல போய் கேட்கிறார்களே, இந்த பேச்சை அவர்களால் கேட்க முடியுமா? அடுத்த பிரச்சனை, இன்னக்கலா துஸ்மி உல் மூதா, நபியே இறந்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இது ஒண்ணா? அடுத்து பாருங்கள், ஒரு மனிதன் மௌத்தாயிரான். மௌத்தான அந்த மனிதனை கபர்ல போய் அடக்கம் பண்ணியாச்சு. இந்த மனிதனுடைய நிலை என்ன நிலை? இரண்டு வேறு விதமான நிலை உண்டு. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அகமது என்கின்ற கிதாபில் இந்த செய்தி விரிவாக இடம்பெறுகிறது. ஒரு மனிதன் மௌத்தாகிறான், நல்ல மனுஷன். அவன் மௌத்தாகி அவன் அடக்கம் செய்யப்பட்ட உடனே மலக்குமார்கள் வருவார்கள். முன்கர் நக்கீர் என்ற பெயருடைய மலக்குகள் வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மர் ரப்புக, ஒரு இறைவன் யார்? மன் ஹாதர் ரஜுல், இந்த மனுஷர் யார்? ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இப்படிலாம் பல கேள்விகளை கேட்பார்கள். அப்ப யார் நல்லடியார்களாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் கரெக்டாக தெளிவாக பதிலை சொல்லுவார்கள். பதிலை சொன்னவுடன் அவர்களுக்கு பல விதமான வேலைகள் நடக்குது. கபர் விசாவாக்கப்படும், அவங்களுக்கு சொர்க்கம்லாம் அறிவிக்கப்பட்டுவிடும். அறிவிக்கப்பட்டவுடன்
அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாதாம். அங்கிருந்து கிளம்புறதுக்கு எத்தனைப்பாராம். எங்க கிளம்புறதுக்கு? வீட்டுக்கு வர்றதுக்கு. எங்கேயா போற? வீட்டுக்கு போய் இந்த செய்தியை நான் சொல்ல, பாஸ் ஆயிட்டார்ல, எவ்வளவு பெரிய பாஸ், 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டு 8 தெருவு சுத்திக்கிட்டு நான் பாஸ் ஆயிட்டேன்னு பையன் சொல்றானே, இது எப்பேற்பட்ட ஒரு பாஸ்? சொல்லுவதற்கு ஆசை இயல்ப வர்த்தனை செய்யும். அப்ப அந்த இறந்து போனவர்கள் குடும்பத்தாரிடத்தில் சென்று சொல்லுவதற்கு அனுமதி கேட்பார்கள். அப்ப சொல்லப்படும், இல்லை இங்கு வந்துட்டா போக முடியாது என்று அவர்கள் தூங்க வைக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட தூக்கம்? புதுமாப்பிள்ளை தூக்கம். நம் கல் அரூஸ். அரூஸ்னா என்னது? உருசுனா நமக்கு தெரியும். என்ன அரூசு? அரூசுன்னு சொன்னா புதுமாப்பிள்ளைன்னு அர்த்தம். புதுமாப்பிள்ளைன்னு சொன்னா காலையில நேரத்தில் புதிதாக திருமணமான ஒருவன் காலை நேரத்தில் எப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவான், அந்த மாதிரி அவர்கள் தூங்குவார்கள். மண்ணறையிலே மணவாளனை போல தூங்குவார்கள். எது வரைக்கும்? அல்லாஹ் எழுப்புகின்ற வரைக்கும். இது நல்லடியார் போச்சா. அடுத்து வாருங்கள், கெட்டவன் ஒரு ஆளு, ஷைத்தான். அல்லாஹ்வுக்கு இணங்க இருந்துச்சு போன வந்தவன் எல்லாம் இருப்பான். அவன்கிட்ட அதே மாதிரி கேள்வி கேட்கப்படும். முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அத்ரி, ஐயோ எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். உடனே அவனுக்குரிய நரகம் எல்லாம் காட்டப்படும். கபூர்ல அவனை நெருக்கும். அவனுக்கு வேதனை ஸ்டார்ட் ஆயிடும். அவனுக்கு வேதனை கபூரில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது எப்ப வரைக்கும்? அதுவும் அல்லாஹ் எழுப்புற வரைக்கும். இந்த இரண்டை தாண்டி மூணாவது வேற ஸ்டேஜே கிடையாது. இன்னும் ஒண்ணு இருக்குது, அது ஷஹீது. அது அங்கே போயிருவாங்க. எங்க ஷஹீதுகள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அதை ஒரு பறவையா மாத்தி சுருக்கத்தில் விட்டுருவான் இருக்கிறது. இந்த 3 கேட்டகரி தான். இந்த 3ஐ தாண்டி 4வதா ஒண்ணு கிடையாது. இப்ப பாயிண்ட்டுக்கு வாங்க. தர்காவுல இருக்கிறவர் அவுலியாவாவே இருக்கட்டும், மிகச்சிறந்த அவுலியாவா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் உண்மையிலே அவுலியாவாக இருந்தால், நம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி தூங்குறாரு? புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குறாரு. புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குறவர்கிட்ட போய் அவுலியாவே அது தாங்கன்னு விளங்குமா முதல்ல? அப்ப அந்த வாதம் அடிபட்டு போகிறது. சரி, முழிச்சிருக்கிறான்னு வச்சுக்கிறோம். யாரு முழிச்சிருப்பா? கெட்டவன், பாவி, ஷைத்தான், காபிர் முழிச்சிருப்பான். அவன்கிட்ட போய் அவுலியாவை எங்களை காப்பாற்றுங்கள், ஏதாவது லாஜிக் இருக்குதா அதுல? எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க முடியுமா? அவனே நரகவாசின்னு ஆயிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் வருகிறது, அதுல பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதிரி தர்கா வழிபாட்டை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் பல விதங்களிலே அது பிரச்சனை வருகிறது. அது மக்கள் இந்த அவுலியாக்களை எப்படி நம்புறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மேல. இப்ப உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு நோய் வருகிறது. இந்த நோய்க்கார நிவாரணத்தை யார் வழங்குறா? அல்லாஹ் தான் வழங்குறான். டாக்டர் வைத்தியம் பார்க்கிறார். அல்லாஹ்வே ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து படைச்சிருக்கிறான். அதை கொண்டு நம்ம மருந்தை தேடுறோம். குணமாக்குவது யாரு? அல்லாஹ் தான் குணமாக்குறான். ஆனால் தமிழக மக்கள் எப்படி நம்புகிறார்கள்? பல பேர் அவுலியாக்கள் குணமாக்குவார்கள். அது எப்படி? நமனை விரட்ட மருந்தொண்டு விக்குது நாகூர் தர்காவிலே அப்படின்னு படிக்கிறார். இது என்னது? நமன் சொன்னா யமன். இப்ப நம்ம ஸ்லாங்ல யமன் கிடையாதுல்ல. அப்ப மலக்குள் மௌத்து. ஏன்னா பிற சமுதாய மக்களை பொறுத்தவரை யமன் சொல்லி ஒருத்தர் செய்வாரு, எருவ மாட்டு மேல வந்து அப்படி பாசகயிறை போட்டு உயிரை கேப்சர் பண்ணுவாரு. அது அங்க. இங்க யமனுக்கு வேலை கிடையாது. அப்ப மலக்குள் மௌத்து. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மலக்குள் மௌத்தை அடித்து விரட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு மருந்து விக்குது, நாகூருக்கு வா. நான் கேட்கிறேன், பையன் மௌத்தானாரு ஒரு 3-4 மாசம் இருக்கும் மௌத்தா போய் அந்த ஊருக்காரர் அடுத்த ஊருக்காரர் விடுங்க, நாகூர் ஈயம் அனிஃபா தானே, அந்த ஊருக்காரர் நீங்கள் ஏன் உங்க அவுலியாவை துணைக்கு அழைத்து மலக்குள் மௌத்தை விரட்டல? இது ஒன்றா? அடுத்து பாருங்கள், இந்த பிணி கொண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லா மருந்து. அப்படின்னா பிணினா நோயின்னு அர்த்தம். இந்த நோய் அந்த நோயின்னு இல்ல, எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. சரி, அதுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு? ஒரு டாக்டர்கிட்ட போறோம், விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்குல்ல, 8 to 10, 10 to 12. அந்த மாதிரி அவுலியாவுக்கு விசிட்டிங் ஹவர்ஸ் என்னது? அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று சொல்லப்படா மருந்து. 24 hours அவைலபிலிட்டியா? வந்து வாங்கிக்க. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. எய்ட்ஸுக்கு உள்பட இருக்கு போல இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பைட்டை பிடிச்சி அனுப்பி விடு. ஏன்னா அங்கேதான் எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமா இருக்கிறான், சத்துக்கிட்டு கிடக்குறான். இந்த மாதிரி பாட்டு பிடிக்கிறாங்க. அப்ப என்ன நம்பிக்கை?
படைத்த இறைவனை விட அவுலியாக்களை இப்படி நம்புகிறார்கள். சொல்ல போனா அவர் பாட்டுக்கு முரண்படுகிறார். நமனை விரட்ட மருந்து வைக்குதுன்னார்ல, மௌத்த விரட்டணும்னு சொன்ன நாகூருக்கு வான்னு. அதே நாகூர் இப்ப என்ன படிச்சாரு? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. மௌத்த மறந்துடாத. மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நினைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமா நிலைக்கவில்லை, பூதனத்தில் எந்த நிலை புரிந்திடாமல் பேசுகிறாய். அந்த ஷூன்னு தான் சொல்லுவார் அவர். இந்த சாவண்ணா வராது அவருக்கு. அப்ப என்ன விளங்குது? இதையால் பாட்டு படிக்கும் பொழுது மௌத்த மறந்துடாதே, மன்னாதி மன்னன் போயிட்டான், புகழோடு வாழ்ந்த பூமான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களே மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு படிச்ச அவரு இன்னொரு பாட்டுல மலக்குல் மௌத்தை விரட்டணும்னு சொன்னா நாகூருக்கு வா. அப்ப உங்க நம்பிக்கையை பாருங்களேன், எவ்வளவு ஒரு சாதாரண நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிச்சு உயிரை கைப்பற்றுவான்னு அனுப்புறான். அந்த மலக்கை விரட்டக்கூடிய பவர் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்கள் அவுலியாக்களிடத்தில் வாருங்கள். எவ்வளவு மோசமான ஒரு வழிகேடு இது. வணக்கம் என்ற பெயரால் ஆண்டாண்டு காலம் நடந்து வந்தது. அவுலியாக்களுக்கு எத்தனை விதமான ஆற்றல்களை இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சாதாரண ஆற்றலா? இவர் இருந்தார், நம்ம நாகூர்ல இருந்தார்ல, அவர்கிட்ட ஒரு பெண்மணி வந்தார்களாம். அவருக்கு குழந்தை இல்லையாம். குழந்தை இல்லாட்டி என்ன செய்யறது? ஜைனகாலஜின்னு ஒரு படிப்பு உண்டு, மருத்துவத்துறையில உங்களுக்கு தெரியும். இந்த மகப்பேரெல்லாம் பாக்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த டாக்டர் இருப்பாங்க. தைராய்டு டெஸ்ட், பிசிஓடி டெஸ்ட், அது இது எல்லாம் டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தை உருவாகும். ஒருவேளை இவர் அதை படிச்சிருப்பாரோ, அந்த காலத்துல ஜைன காலேஜ் படிச்சாரோ இல்லையோ தெரியல. அவர்கிட்ட போய் நின்றுகிட்டு ஒரு அம்மா கேட்டுச்சான், எனக்கு குழந்தை இல்லை. உடனே இவர் ஒரு வெத்தலையை மென்று, கேள்விப்பட்டிருப்பீங்க, வெத்தலையை எடுத்து கொடுத்து இதை சாப்பிடு, உனக்கு குழந்தை உண்டாயிரும். உடனே அந்த அம்மா சாப்பிட்டாங்களாம். உடனே குழந்தை பிறந்துருச்சான். பாத்தீங்களா? இதுல பெரிய விட்டலாச்சாரியார் தோது போயிருவான். விட்டலாச்சாரியார் சொல்லி சினிமாவில் ஒரு ஆள் இருந்தான், பயங்கரமா மாய மந்திரம், இது அதுவா மாறும், ஈட்டி இது நெருப்பா மாறும், அந்த மாதிரிலாம் காட்டுவான். இது வெத்தலையே பிள்ளையா மாறிடுச்சு. எம்மா பெரிய திறமை இது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவுலியாக்களுக்கு என்னது திறமைகளை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாவை விட ஒரு படி மேலே இந்த அவுலியாக்களை இவர்கள் சித்தரிக்கிறார்கள். படு பாதாளமான ஒரு வழிகேடு இல்லையா இது? படைத்த இறைவனுக்கு மாறு செய்கின்ற, படைத்தை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் ஒருத்தரை அமர வைக்கின்றார்களே. இந்த வழிபாடுதான் தமிழகம் எங்கும் நடந்தது, இந்த ஊரிலும் நடக்கிறது. நூறு முகமது ஒலியுல்லாவாம். சரி, நல்லவராக இருக்கட்டும். இப்ப என்ன செய்யறது? அவர் அவுலியாவாக எடுத்துட்டு போறாரு. இவர் முதல்ல அவுலியா என்பதற்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா? அதுக்கு வாங்க. ஒருத்தர் அவுலியா என்று சொன்னால் ஒரு கேரண்டி வேணும். இப்ப அபூபக்கர் அவங்க அவுலியாவன்னு சந்தேகம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான். 10 பேரை பட்டியல் போட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அந்த 10 பேரும் சொர்க்கவாசிகள். அப்ப சொர்க்கவாசினா அவுலியான்னு அர்த்தம். இந்த 10 பேர் யாரு? அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள், உஸ்மான் அவர்கள், அலி அவர்கள், தல்ஹா அவர்கள், சுபைர் அவர்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள், சாயித் பின் ஸைத். இந்த 10 பேர் சொர்க்கவாசி சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். பிலாலை சொர்க்கவாசி என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சொர்க்கவாசி என்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சொர்க்கவாசி என்றார்கள். உம்மு சுலைம் அவங்களை சொர்க்கவாசி என்றார்கள். அதே மாதிரி சாபித் பின் கைஸை சொர்க்கவாசி என்றார்கள். பல பேரை சொர்க்கவாசி சொன்னாங்க. அப்ப இவங்க எல்லாம் அவுலியாக்கள் சான்று இருக்குல்ல. நூறு ஒளியுல்லா அவர் அவுலியா என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியுமா? முதல்ல மனித உள்ளங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுமாங்க? ஒரு ஆளை பார்த்து பொண்ணு கொடுக்கும் பொழுது நல்லவரான்னு பார்ப்போம். அதோட பல பஞ்சாயத்து வருகிறது. பிள்ளைய கட்டி கொடுக்கிற நேரத்துல மாப்பிள்ளக்காரன் எப்படிப்பட்டவன், தண்ணி அடிப்பானா, சிகரெட்டு குடிப்பானா, வேற பழக்கம் இருக்குதா, ஏன்னா கடன் நமக்கு உடனே வாங்கி வச்சிருக்கிறான்னு சொல்லி அவ்வளவு விசாரிச்சு பண்ற இடத்துல கூட பல இடங்களில் தெரியாம போயிருது. நம்ம வெளிப்படையை பார்த்து பண்ணிட்டு போயிடுறோம். உள்ளக்குள்ள 1000 விஷயம் இருக்குது, மாட்டும் பொழுது தெரியுது. அந்த மாதிரி உலகத்திலே பாக்குறோமா இல்லையா? இப்ப உதாரணம் சொல்றேன், நித்யானந்த சுவாமிகள் அப்படியே ஒரு சுவாமிகள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் மத்தியில் அவருக்கு கிரெடிட் கிடையாது. இருந்தாலும் ஒரு சமுதாய மக்கள் அவரை மிகப்பெரிய இடத்துல வைத்திருந்தார்கள். அவர் ஒரு அவதார புருஷன். கடைசியில் பார்த்தா அவர் ரஞ்சிதாவுக்கு புருஷனா இருந்திருக்கிறான். எனவே அவதார புருஷன்,
அப்படி இப்படின்னு சொல்லி காலடியிலே கடந்து வீட்டெல்லாம் போட்டவள மாட்டி வச்சிருப்பாங்க. அவரை மாதிரி அவர் வந்து ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது, நல்லவர் வல்லவர். எது வரைக்கும்? ரஞ்சிதாவோட மாற்ற வரைக்கும். இப்ப யாரு அவன் யாருன்னு தெரிஞ்சு போயிருச்சு. இது என்ன கூத்து தெரியுமா? தந்தி டிவில இடையில இப்ப வருதான்னு தெரியல, இடையில ஒரு நிகழ்ச்சி போட்டான். அது என்ன நிகழ்ச்சி? இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒண்ணு வருதுல, இந்த எல்லாம் மானம் கெட்டு போய் இவனை அவனையும் கூட்டு உட்கார வச்சு நான் அவனை தப்பா நடந்தோம்னு சொல்ல வச்சு அதை கேமராவுக்கு முன்னாடி படம் எடுத்து உலகம் எல்லாம் பார்க்க வச்சு ஒரு மானங்கட்ட நிகழ்ச்சி. அது வெங்காய நிகழ்ச்சி. அது சரியா? அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தானே, அதை பார்த்து நம்ம நித்யானந்தா தினத்தந்தியில அதாவது செயல்பிராயம் கூட பேசி ஒரு பஞ்சாயத்து கூட ஆச்சுலங்க, அதுதான் அதுல அவரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அவர் 2 பொம்பளைய சண்டை போட்டு கிடக்குது. இந்த மாதிரி என்னுடைய புருஷனை வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறா போயிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. உடனே இவரு தகாத உறவில் ஈடுபடுகிறாரோ? இனி கேட்கலாமா? அத நீ ரஞ்சிதாவோட என்னென்ன சில்மிசங்கள் செஞ்சேன்னு Nakkiran.com எடுத்து நெட்ல போட்டு விட்டான். இவன் என்ன சொல்றான்? அப்படிலாம் செய்யக்கூடாது, போகக்கூடாது அந்த மாதிரி. அப்ப இவன் மதிக்கப்பட்ட ஒரு ஆள். நித்யானந்தான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஒரு ஆள் தான். நம்ம மக்களால் மதிக்கப்பட்ட ஒருவன் அவன் கையும் களவுமாக அகப்படும் வரைக்கும் தெரியல, நல்ல மாதிரி தெரிஞ்சிருக்கிறான். மாட்டும் பொழுது அவன் யாருன்னு தெரிகிறது. இப்படிலாம் நடக்குதா இல்லையா? அதுக்கு நம்ம அப்படிப்பட்டவர் சொல்ல வரவில்லை, இருக்கலாம், வாய்ப்பு உண்டு. ஒரு மனிதரை வெளிப்படையாக நீங்கள் பார்த்து நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிக்க முடியுமா? நம்மை விடுங்கள், நம்ம ஒருத்தரை பார்த்து நூறு முகமது அவுலியாவா முஹைதீன் அப்துல் அவுலியாவாங்கிறது இரண்டாவது. நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு மனுஷரை பார்த்துட்டு அவுலியான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. மனித உள்ளங்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு அழைக்க முடிந்ததா? பல முனாபிக்குகள் இருந்தார்கள், சஹாபாக்களோடு சஹாபாக்களாக, நபித்தோழர்களோடு நபித்தோழர்களாக சில முனாபிக்கு இருந்தான். அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவன் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது இவன் தான் அவதூறு கிளப்பினான். அவன் எப்படி இருந்தான்? முஸ்லிம்களோட முஸ்லீமாக அபூபக்கர் மாதிரி உமர் மாதிரி தொழுதுகிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு கூடவே இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவ்வளவு நாளா கூட இருந்தான், அவன் உள்ள எப்படிப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, வெளிப்படையத்தான் பார்த்தார்கள். இன்னொரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு விருது கொடுக்கிறா, யூத பெண்மணி. ரசூலுல்லாஹ் போய் சாப்பிடுறாங்க, அதுல விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவளை ரசூலுல்லாஹ்வை காப்பாத்திடுறான், அது வேறு விஷயம். என்ன நம்ம பார்க்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, இந்த பெண்மணி விஷத்தை வச்சு கூப்பிடுறான்னு கண்டுபிடிக்க முடியல, வெளிப்படையத்தான் பார்த்தார்கள். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வெளிப்படையை நாம் பார்க்க முடியுமே தவிர அவுலியான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எந்த ஆற்றலும் கிடையாது நமக்கு. சரி, இப்ப அவுலியா அப்ப என்னது? தர்காவெல்லாம் மாற்ற வேண்டும். நான் கேட்கிறேன், அவுலியாக்களுக்கு தர்கா கட்டுவதாக இருந்தால் இந்த நூறு முகமது அவர்களெல்லாம் விடுங்க, அபூபக்கர் அவர்களை போல ஒரு சிறந்த அவுலியா இந்த உம்மத்துல உண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல அபூபக்கர் அவர்கள் எவ்வளவு சிறந்த அவுலியா, ஏன் தர்கா கட்டல? உமர்ல உங்களுக்கு தர்கா எங்க இருக்குது? உஸ்மான் அவங்களுக்கு தர்கா எங்க இருக்கிறது? அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தர்கா எங்க இருக்கு? தெரியுது பாருங்க. இதுக்கே நீங்க தர்கா கட்டினால் அப்ப அவங்களுக்கு ஏன் கட்டல? இப்ராஹிம் நபிக்கு ஏன் கட்டல? மூசா நபிக்கு ஏன் கட்டல? அதுவும் கட்டக்கூடாது, இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த வாதம் பொய் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அப்ப அவுலியா என்று கண்டுபிடிக்க முடியாது, டோட்டலா அடி வாங்கிறது. சரி, இப்ப அவுலியான்னு இருக்குது, இப்ப இவங்களுக்கு கட்டலாமான்னு அடுத்த கேள்வி. அபூபக்கர் உங்களுக்கு நாளைக்கு கட்டிடலாமா? இதை உடைச்சிருவோம், அதை கட்டிடலான்னு சொல்றதா? அதுவும் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் பேசிக்கிறாங்க. ஹபஷா என்ற நாட்டிலே அங்கு போல தர்காக்களை எல்லாம் அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை பத்தி அதன் பிரம்மாண்டங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அதை அந்த சமுதாயத்தை பத்தி சொல்றாங்க. அவர்களிலே இதா மாத்த ரஜுலு சாலிஹ், நல்ல ஒரு மனிதர் மரணித்து விட்டால் பனவு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு அடக்க தலத்தை, ஒரு வணக்க தலத்தை அவங்க ஏற்படுத்திடுறாங்க. உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள் தான் படைப்பினங்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவர்கள். அப்படின்னா நாயை விட, பன்னியை விட, கழுதையை விட, குரங்கை விட என்னென்ன மிருகம் இருக்குதோ எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே மகா மட்டமானவர்கள் யார்? நல்லடியார்களுக்கு கபர் கட்டியவர்கள்.
நல்லடியார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கியவர்கள். இதை யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நல்லடியார் என்று கன்ஃபார்ம் ஆனவருக்கு தர்கா கட்டினாலே இந்த நிலைமை என்றால், கன்ஃபார்ம் ஆகாமல் டவுட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நிலைமை? நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி நான் தர்கா வழிபாடை பற்றியே நிறைய பேசலாம். அவ்வளவு அபத்தங்கள் அதில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் தெளிவாக நடக்கிறது. எப்படி இன்னும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு எப்படி இணை கற்பிக்கிறாங்க? இப்ப உதாரணமாக இறைவனுக்கு சமய என்று ஒரு பெயர் உண்டு. சமய என்றால் என்ன அர்த்தம்? கேட்பவன் அர்த்தம். காது கேட்கிறவன். நமக்கு இப்ப காது கேட்கலையா? காது கேட்கும். ஆனா நம்முடைய காது கேட்கும் திறனுக்கு ஒரு லிமிட் உண்டு. அல்லாஹ்வுடைய காது கேட்கும் திறனுக்கு லிமிட் கிடையாது. நம்ம காது கேட்பதாக இருந்தால் குறிப்பிட்ட அளவில் பேசினால்தான் உங்களுக்கு கேட்கும். இப்ப கேட்டுச்சா? கேட்காதானா? அல்லாஹ்வுக்கு கேட்கும். சவுண்டை ஓசையை குறைத்தால் நம்மால் விளங்க முடியாது, ஆனா அல்லாஹ்வால விளங்க முடியும். அப்ப கேட்கும் ஆற்றல் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டு என்று சொன்னாலும் கூட அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. இப்ப நான் ஒருவர் பேசினால் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். நீங்கள் எல்லோரும் பேசினால கேட்க முடியாது. ஒரு சத்தம் கேட்கும், கூகுள் சவுண்ட் கேட்குமே தவிர யார் யார் என்ன சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு எப்படி? எல்லாமே தெரியும். எத்தனை பேர் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் அல்லாஹ்ட்ட ஒரே நேரத்தில் கையெழுத்து துஆ செஞ்சாலும் சரி, இவன் இன்ன கேட்டா அவன் அண்ணன் கேட்டா அவன் அதை கேட்டேன்னு அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியும். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதே மாதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இப்ப இந்த மைக் வச்சதுனால இங்க கேட்குது. இப்ப நான் இங்க பேசுற இந்த விஷயம் திருவாரூர்ல கேட்குமா? கேட்க முடியாது. அப்ப நமக்கு மனுஷ காதுக்கு லிமிட் இருக்கிறது. ஆனா அவுலியாக்கள் காதுக்கு லிமிட்டே கிடையாதான். எப்படி? இங்க இருந்து அழைத்தால் முஹைத்தீனுக்கு கேட்கலாம். முஹைத்தீன் எங்க இருக்கிறார்? பகுதாதில் வாழும் ஞானி முஹைத்தீன் சொல்லியாச்சு. பகுதாதி எங்க இருக்கிறது? ஈராக்ல இருக்கிறது. இப்ப என்னது? இங்கு இருந்து அழைத்தால் அங்க கேட்கும். அது ஒரு மௌலூதுல கூட படிப்பாங்க. அது என்ன வரின்னு சொன்னா, வமயுனாது சிமி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லிஅஃவதிஹி அஜப்துஹு முஸ்ரிஅம் மின் ஜலி தஅவதிஹி ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பை செய்து கொடுத்தார். என்ன தெரியுதா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த டியூன் என்ன அர்த்தம் இதுக்கு? வமையுனாதிசிமி அல்ஃபம் பி கல்வதிஹி. யார் ஒருவன் இருட்டறையிலே அமர்ந்து 1000 முறை என் பெயரை அழைப்பானோ, இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிறோம், யா முஹைத்தீனே யா முஹைத்தீனே யா முஹைத்தீனே என்று சொல்லி 1000 முறை அழைத்தால் அஜப்துஹு முஸ்ரிஆ, நான் விரைந்து வருவேன், அவருக்கு பதில் சொல்லுவேன். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹ்வுக்கு எப்படி இவ்வளவு 7 வானங்களுக்கு மேலே அரிசியில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இங்க இருந்து அழைத்தால் கேட்குமோ, அந்த மாதிரி எங்க முஹைத்தீனுக்கும் கேட்கும். படு பாதாளமான ஒரு கொள்கை இல்லையா இது? அதுல கூட ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். இந்த பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, பாபர் மசூதி இடிப்பு முடிந்து கொஞ்சம் வருஷங்கள் முஸ்லிம்களை ரொம்ப கைது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிசம்பர் 6 வந்தாச்சுன்னா ஒரே கைது படலம் ஆரம்பிச்சிடும். அதுல மேலப்பாளையத்தில் நடந்த ஒரு சம்பவம். மேலப்பாளையத்தில் கைது நடக்குது. அவங்க ஒரு பெரிய வயசாளி ஒரு ஆளை பிடிச்சி ஜீப்ல ஏத்திட்டாங்க போலீஸ். அவர் பெரிய முஹைத்தீன் பக்தர் போல இருக்குது. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? முஹைத்தீன் ஆண்டவரே இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு இருக்கிறார். உடனே அங்கே இன்ஸ்பெக்டர், அது யோபுல முஹைத்தீன், அவனை ஏத்துல ஜீப்ல அப்படின்னு. சம்பவம் வேறு. என்ன நம்ம கவனிக்கிறோம்? அந்த ஜீப்ல இருந்து அழைச்சாலும் அங்கே அவருக்கு காது கேட்கும். இதான் சிறுக்கு. அல்லாஹ்வுக்கு எப்படி இவ்வளவு தூரத்தில் இருந்தால் கேட்குதோ, அந்த மாதிரி இந்த அவுலியா செத்தவருக்கு கேட்குது. இந்த மாதிரி 1000 தன்மைகளை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிபத்துக்களை இறைவன் அல்லாத மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களே, இது சரியான வழிபாடா இருக்க முடியுமா? இது எத்தனை வருஷம் நடந்தாத்தான் என்ன? வெளிப்படையாக பார்த்தா தெரியவில்லையா? அப்ப நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது மாதிரி வழிபாடுகளை தூக்கி எறிய வேண்டும். இஸ்லாத்தில் இதற்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா
அவர் நல்லடியாராக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவருக்கு என்னவெல்லாம் கூலி கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் குறைச்சிட போறதில்லை. ஆனா அவர்களின் பொருட்டால் நமக்கு எதுவும் கிடையாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தர்கா வழிபாடு, சந்தன கூடு, உருசு, அது இது கந்தூரி எல்லாத்தையும் புறக்கணிக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய ஷிர்கான ஒரு காரியமாக அது இருப்பதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், தாயத்து போடுகின்ற பழக்கம். எத்தனை முஸ்லிம்கள் தாயத்து போடுகிறார்கள்? என்னப்பா தாயத்து? நோய்க்கும் தாயத்து போடுறான், பேய்க்கும் தாயத்து போடுறான், எல்லாத்துக்கும் தாயத்து. கேட்டா எங்கள் பிரச்சனையை தடுத்து நிறுத்திடுது. எப்படி தடுத்து நிறுத்தும்? அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவன் அன்றி வேறு யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. யாரு சொல்ல? தௌஹீத் ஜமாத்துடைய கருத்தா இது? குர்ஆனுடைய கருத்து. அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடினால் அந்த நன்மை அவனை போய் சேரும். அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு தீங்கை நாடினால் அவன் அன்றி வேறு யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வை பார்த்து போனா போட்டு விட்டாலே தவிர நீங்க லட்சம் தாயத்து கட்டினாலும் சரி, அதனால் ஒரு முடியை கூட அசைக்க முடியாது. இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது. தாயத்துக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான ரோலும் கிடையாது. அதான் முஸ்லிம்கள் தாயத்தை கட்டி வைக்கிறது. அது மாதிரி பாருங்கள், வீட்டு வாசல்கள்ல ஏகப்பட்ட ஐட்டங்கள். அதுல பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஏத்தியாச்சு கொண்டு வந்து பாக்குறமா இல்லையா? தேங்காய், மாங்காய், என்ன மிளகா, எலுமிச்சங்காய், காய்கள், கனிகள் எல்லாம் இருக்குது. என்ன நம்புகிறார்கள்? நம்ம வீட்டுக்கு வருகின்ற முசீபத்துக்களை இவைகள் தடுத்து நிறுத்துகின்றன. அந்த மிளகா இருக்கு பாருங்க, மிளகா, சுபஹானல்லாஹ். அந்த மிளகாங்கிறது என்னங்க? ஒரு சாதாரண 4 நாளுக்கு 4 மிளகா கிடைக்கிறது, ஒட்ட நாள் கிடைக்கிறது. அந்த மிளகாய்க்கு என்னவெல்லாம் பவர் கொடுக்குறாங்க தெரியுமா? குழம்புல போட்ட உரைப்பா இருக்கும். வேற என்ன மிளகாய்க்கு பவர் இருக்கிறது? அந்த மிளகாய்க்கு 1000 பவர் இருக்குது. நம்ம சமுதாயம் நம்புகிறது. ஆனா எப்படி? கல்யாணம் ஆகி புதுமண தம்பதிகள் வீட்டுக்கு வருவாங்க, வாசலே ஒரு பிரேக்க போட்டுருவாங்க. முதல்ல வந்தவன உள்ள வந்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் நில்லுங்க. என்ன செய்ய வேண்டியது? ஆரத்தி தட்டு, அதுல சோப்புகள்ல ஒரு தண்ணி, சக்தி மசாலா, அண்ட மசாலா, ஆச்சி மசாலா எல்லாம் போட்டு கரைச்சி ஒரு தண்ணி, மிளகா, கறித்துண்டு எல்லாம் போட்டு அப்படியே சுத்துவார்கள். நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, முண்டை கண்ணு, டயலாக் எல்லாம் இருக்குல்ல, எல்லா கண்ணும் போட்டு போட்டு உடைச்சு இப்படி இந்த இதெல்லாம் சொடக்கெல்லாம் கொட்டி என்ன செய்ய வேண்டியது? அவன் சளிய காரி துப்புவான். அதுக்கு ஒரு 1000 ரூபாயை வசூல் பண்ணிக்கிற வேண்டியது. கொண்டை தெருவுல ஊத்தியாச்சுன்னு சொன்னா அது பாதுகாப்பாயிரும். ஒரு மிளகாய்க்கு பவர். படைத்த இறைவன் எவ்வளவு படைச்சுக்கிறான்னு பாருங்க. வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, நம்ம அறியாத எத்தனை விஷயங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த சமுதாயம் நம்புவது எதை? எலுமிச்சம்பழத்தை. எலுமிச்சம்பழத்தை கொண்டு என்ன செய்வது? ஜூஸ் போட்டு குடிங்க, பிரியாணிக்கு புளிஞ்சு விட்டா டேஸ்டா இருக்கும். பல சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான், உடம்புக்கு குளிர்ச்சி. வேற எலுமிச்சம்பழத்துக்கு என்ன பவர் இருக்கிறது? அதை வீட்டு வாசல மாட்டி வைக்கிறது. அந்த எலும்பு சூனியக்காரங்க அதான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஒருத்தர் நீங்க பயமுறுத்தணும்னு சொன்னா யாரும் செஞ்சிடாதே. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் பயமுறுத்தணும்னு சொன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 நறுக்க வேண்டிய, ஃபுல்லா வெட்டிடக்கூடாது. ஒரு 75% கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளையும் இன்னொரு பக்கம் குங்குமத்தையும் வச்சு ஒரு வீட்டுக்குள்ளாடி உருட்டி விட்டாச்சுன்னா போச்சு. எடுத்து துறப்பான், போச்சு. அதோட போச்சு. யார சூரிய வச்சுட்டாங்க. அதுல இருந்து எல்லாமே அவனுக்கு தப்பா தெரியும். ஏதாச்சியா ஒரு போன் கீழே விழுந்திருக்கும், சூனியா உருட்டிட்டாங்கல்ல, அதனாலதான் இது போயிருச்சு. பையன் 2% ஃபெயிலா போயிருப்பான். இந்த சூனிய வச்சு உருட்டிட்டாங்கல்ல, ஃபெயிலா போயிட்டான். அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இது மேல போட்டுருவான் மனுஷன். அப்ப இந்த மாதிரி பலகீனங்கள் மக்கள்கிட்ட உண்டு. சின்ன சின்ன பொருட்களை பார்த்து பயப்படுகிறான். அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுறான். வயிறு சரிக்காத போல நேரங்கள்ல வயிறு சரியில்லாம என்ன ஆகும்? தண்ணி சத்து பூரா போகும். டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க மருத்துவத்துறையில. டீஹைட்ரேஷன் சொன்னா தண்ணி சத்து பூரா போறது. அப்ப அதுக்கு என்ன செய்யறது? வைத்தியம் பார்க்கலாம். இவன் போய் தர்கால போய் நிப்பான். அதை என்ன செய்வான்? ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுப்பான். இதை கையில வச்சுக்க, டீஹைட்ரேஷன் ஆகாது. தர்கால நான் கேட்கிறேன், அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசல மாட்டி வைக்கிறோம். ஒரு வாரம் கழிச்சு நீங்க பாருங்க, அந்த தண்ணி இருக்காது. அது டீஹைட்ரேஷன் ஆயிடும். என்னது? அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற எல்லா நீர்ச்சத்தும் போய் காஞ்சி போய் நிறம் மாறி அது ஒண்ணுமில்லாம போகிறது. தன்னிடத்தில் உள்ள நீர்ச்சத்தை தக்க வைக்க முடியாத அந்த எலுமிச்சம்பழம்
நமக்கு என்னங்க செய்ய போகுது? ஒரு சாதாரண கேள்வி இது. பெரிய ஆய்வுகள் வேண்டாம். வெளிப்படையிலே பார்த்தால் அது எவ்வளவு அபத்தம்னு தெரியுது. அதை இந்த சமுதாயம் நம்பி இருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஏராளமான வழிகேடுகள் மக்களுடைய வாழ்க்கையில் குடியேறி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தரிகா வழிபாடு, தர்கா வழிபாடுக்கும் தரிகா வழிபாடுக்கு என்ன வித்தியாசம்? செத்தவனை வணங்கினா தர்கா வழிபாடு, உஸ்ரோட வணங்கினா இந்த தரிகா வழிபாடு. அதை பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம்ங்கிறது நாலாம், ஷரியத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து, ஷரியத்து, தரிகத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்து அப்படின்னு 4 இருக்குதான். ஆனா ஷரியத்துனா என்னது? இப்ப நம்ம சொல்றோம்ல குர்ஆன் ஹதீஸ், அதான் ஷரியத்து. மற்ற 3 இருக்கிறது, அது எதுன்னே சொல்ல முடியாது. இது ஏன் சொல்றாங்க தெரியுமா? நம்ம கேள்வியை கேட்க முடியாது. இப்ப ஷரியத்து நீங்க சொன்னீங்கன்னா குர்ஆன்ல இருந்தா காட்டுன்னு கேட்போம், ஹதீஸ்ல இருந்தா காட்டுன்னு கேட்போம். இந்த ஹக்கீகத்து, தரீகத்து, மாரிஃபத்துலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லாம் புரியாதுன்னுவாங்க. அது எப்படிங்க ஆஜரத்து? அதுல உங்களுக்கு எல்லாம் புரியாது, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது, அவங்க எங்களுக்கு தனியா செய்தி வரும். இந்த மாதிரி என்ன செய்வார்கள்? தரீகா இந்த முரீதுங்கறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பயத்து வாங்கிக்கிறது, அவங்களுடைய தீட்சை பெற்றோம்னு சொன்னா நமது உள்ளங்களை அவர்கள் பக்குவப்படுத்துவார்கள். அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் துவா பண்ணா அல்லாஹ் ஏத்துக்குருவான், அவங்க துவா பண்ணா அல்லாஹ் ஏத்துக்குருவான். அப்படி எங்கேயாவது கேரண்டி இருக்கிறதா? சில நேரங்களிலே நீங்கள் பார்த்தால் நம்ம சொல்லுவோம் இவர் பெட்டரான அடியார், இவர் பெட்டர் கம்மியான அடியார். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? சில நேரங்களில் சிறந்தவர்களுடைய துவாவை விட சிறப்பு குறைஞ்சவங்களுடைய துவாவை ஏற்றிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு யூனுஸ் நபி சமுதாயம், யூனுஸ் நபி அவர்கள் அந்த சமுதாய மக்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறார்கள். அவ அல்லாஹ்விட்ட கையேந்துறாங்க. அல்லாஹ்வும் அவங்களை வெளியேற சொல்றாங்க. யூனுஸ் நீங்க கிளம்புங்க, நம்ம இந்த ஊரை அழிக்க போறோம் அப்படின்ன உடனே யூனுஸ் நபி கிளம்பிடுறாங்க. போன பிறகு அழிய போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டவுடன் அந்த சமுதாய மக்கள் பயந்துடுறாங்க. பயந்து அறிகுறிகள் எல்லாம் தென்படுது, அல்லாஹ் அவளை அழிக்க போ லானத்து இறங்குற மாதிரி இருக்குது. டக்குன்னு திருந்தி தௌபா பண்ணி மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அந்த மக்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து விட்டான். இப்ப என்னது? அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்பது யூனுஸ் நபியின் துவா, எங்களை காப்பாற்று என்பது அந்த மக்களின் துவா. ஒரு நபி உயர்ந்தவரா, அந்த உம்மத்து உயர்ந்ததா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து இருக்குது, ரசூலுல்லாஹ் உயர்ந்தவங்க, அந்த உம்மத்து உயர்ந்த, ரசூலுல்லாஹ் தான் உயர்ந்தவங்க. இப்ராஹிம் நபி உம்மத்து இருக்குது, இப்ராஹிம் நபி உம்மத்தை விட எல்லா விதத்திலும் இப்ராஹிம் நபி மேல இருந்திருப்பாங்க. இங்க என்ன நடக்குது? ஒரு இறை தூதருடைய துவாவை விட்டுவிட்டு அவரை விட சிறப்பு குறைந்த அந்த மக்கள் புண்ண துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானே. அப்ப அவர் நல்லவர்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவர் துவாவை அல்லாஹ் ஏத்துக்குவாங்கிறதுக்கு கேரண்டி இல்லையே. பார்க்கிறோம் தரீகா என்ற பெயரில் இந்த மகான்கள் மாக்கான்கள் வர்றாங்க பாருங்க, அவங்க பண்ணக்கூடிய அழிச்சாட்டியம் பெரிய அழிச்சாட்டியமாக இருக்கிறது. அவன் என்ன பக்குவப்பட்ட சொல்லுங்க பார்ப்போம். மகான் வருகிறான், என்னை விட அவன் எந்த விதத்திலே உயர்ந்தவன்? ஏதாவது ஸ்பெஷலா காட்டினா பரவாயில்லை, என்னை விட ஏதாவது ஸ்பெஷலா காட்டணும். இப்ப நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருந்து காட்டுங்கள், மகான் ஏத்துக்குருவோம். நம்ம கேள்வி கேட்டோம், சரி அது சாப்பாடு தர்றோம், என்ன மகன் சாப்பிடாம இருக்கிறான், எல்லாம் முழுமாட்டம் கொம்போட முழுங்குறான். மகான்கள் வர்றத பாருங்க, நம்ம கூட என்ன செய்வோம்? வெந்ததை திருட்டு விதி வந்தா சாவுன்னு போயிடுவோம். இந்த அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த அறுசுவை உணவு தான் இருக்க வேண்டும். ஒரு மகான் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பழைய சொரை கருவாடை வைங்கல, என்பது உங்க வீட்டுக்கு வரமாட்டான். அப்ப அவனுக்கு என்னது? விதவிதமாக வடை பாயாசம், கோழி, சிக்கன், குருமா, கைமான்னு வைக்க வேண்டியிருக்கிறது, கோழி குதிரண்டு ஆக்கி வைக்க வேண்டியிருக்கிறது. அப்ப நல்லா சாப்பிடு, அது ஏனுங்கிறத வாங்கிக்க, எத்தனை லிட்டர் வேண்டாலும் தண்ணி குடி, 1க்கு 2க்கு போக கூடாது, அடக்கி காட்டு, அதை அடக்கி காட்டு. 2 நாளைக்கு அப்படியே அடக்கி பிடிச்சு ஒரு பொட்டு முன்னாடி இரு பின்னாடியும் சரி வெளியே வந்துடக்கூடாது, அடக்கி காட்டு. மகான் ஏத்துக்குருவோம். ஏன்னா யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல, மோசனை கண்ட்ரோல் பண்ண முட்டா நாரி போயிரும் மேடை. இந்த மாதிரி எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ எதிரே பக்குவப்பட்டாய், ஒரு பக்குவம் இல்லை. என் உடம்புல கத்திய வச்சு குத்துனா ரத்தம் வரும், அவன் உடம்புல குத்துனாலும் ரத்தம் வரும். என்னப்பா எனக்கு பின்னாடி ஒரு பொருளை காட்டி கேட்டா தெரியாது. சரி அவர் மகான் தானே, எல்லாவற்றையும் பாக்குறாருல, கையில ஒரு ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்க, அதை காட்டிடாதீங்க. இல்ல என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க, நீ மகான் தானே, நீ மனுஷன் உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்துறீங்கள, இந்த கையில் இருந்து சொல்லு பார்க்கலாம்னு கேளுங்க, தெரியாது.
அப்ப இது பக்கா பிராடு. எந்த விதமான இந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஒரு மனிதன் என்பவன் மனிதன் தான். அதை தாண்டி மகானு ஹக்கீகத்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றி அதை பார்த்தீர்கள் என்றால் அவங்க காலில் போய் விழுகிறார்கள். படைத்த இறைவனுக்கு தலை சாய்க்க வேண்டிய இந்த சமுதாயம் படைத்த இறைவனை விட்டு விட்டு அந்த மலை ஜலத்தை சுமந்திருக்கின்ற நாரி போவானே மௌத்தா போய் நாளைக்கு கவுர்ல கொண்டே அடக்க பண்ணோம்னா புளுத்து போயிடுவான், நாரி போயிடுவான், செல்லரிச்சு போயிடுவான். அவனுடைய காலிலே போய் விழுகின்றார்களே, அவன் காலை கரைத்து குடிக்கிறார்களே, எந்த கொடுமை இது! ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகான் தேவையா? நபிகள் நாயகத்துக்கு மேலே எந்த மகான் இருக்க முடியும்? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலிலே விழுவதற்கு சஹாபாக்கள் அனுமதி கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பல நாடுகளுக்கு போகிறோம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பல நாட்டுக்கு போறோம். அந்த நாட்டு ஆட்சியாளருடைய காலிலே மக்கள் விழுகிறார்கள். அவங்களோட நீங்க எவ்வளவு மேல தங்கமா இருக்கிறீர்கள், உங்களுடைய காலிலே விழுவதற்கு அனுமதி தாருங்கள். சொல்லிட்டாங்க, அனுமதி கிடையாது. படைத்த இறைவனை தவிர யாருக்கும் தலை சாய்க்க கூடாது என்று தன்னுடைய காலில் விழுவதை கூட நபி அவர்களும் அனுமதி மறுத்தார்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலில் விழக்கூடாதுன்னா இவெல்லாம் யாரு? சிந்திக்க வேண்டிய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? தரிக்கா வழிபாடு என்ற பெயரிலே அதுல தரிக்காவோட ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, ரகரகமா இருக்குதுங்க. என்ன ஆதிலியா தரிக்கா, காதிரியா தரிக்கா, சிஸ்தியா தரிக்கா, நூரிஷா தரிக்கா, நக்சபந்தியா தரிக்கா, சுகரவர்தியா தரிக்கா, எத்தனை பேர்! ஓட்டக்கப்பலுக்கு 9 மாலுமியும் பாயின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கொடி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வழிபாடு இஸ்லாத்திற்கு எதிரானது. அடியானுக்கும் அல்லாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன், அதான் இஸ்லாம். புரோக்கர் இஸ்லாத்துல கிடையாது. முகவாண்மை என்னது? புரோக்கர். அல்லாஹ்ட்ட போறதுக்கு டைரக்டா போவா, என்கிட்ட வா, நான் இங்க வாங்கி அங்க அனுப்புவேன். என்ன இது இஸ்லாத்துல கிடையாது. என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் அபதா, இந்த ஒரு வசனம் பத்தாதா? தனது அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? ஏன் அடுத்தவனை நாடுகிறாய்? ஏன் இன்னொருத்தனை பிடிச்சு கேட்கிற? அப்ப இதை ஒழிக்கத்தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயராலேயே இந்த தரிகா வழிபாடு என்ற பெயரால் இந்த கூத்துக்களை இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம லிஸ்டை எடுத்தோம்னு சொன்னா 1 2 கிடையாதுங்க, ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். நம்ம இந்த மாதிரி கூட்டங்கள் போட்டு நடத்துகிற நேரத்தில் அந்த கூட்டத்திற்கு போய் மக்கள் கலந்து கொள்ள கூடாது என்பதுல சில பேர் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள். நஜாத்காரன் கூட்டத்துக்கு போயிராத அடிச்சு கேட்பாங்க, சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அவன் போனீங்கன்னா போயிட, நஜாத்துக்காரன் போயிடாத, அங்க போய் கலந்துக்கிறாங்கிற மாதிரி. இது என்னமோ நமக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஆனா இது எவ்வளவு பழசு தெரியுமா? இது பழைய டெக்னிக்ங்க. இது இன்னைக்கு நோட்டீஸ் எல்லாம் பல பேர் போட்டுட்டு அலையிறானோ, ஆனா என்னமோ பெரிய டெக்னிக் நினைக்கிறானோ. இது பெரிய டெக்னிக் கிடையாது. நூஹ் நபி காலத்துக்கு காபிர் செஞ்ச வேலை இது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு காபிர் செஞ்ச வேலை இது. என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த காபிர்கள் வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், அந்த காபிர்கள் பிரச்சாரம் பண்ணாங்களா, குர்ஆனை கேட்றாதீங்க. என்னது? என்ன நபிகளாரை பொய்யாக்கும் கூட்டத்திற்கு போகவே வேண்டாம் சொல்லலாம் இல்லையா? இங்க என்ன பேசுறோம்? இந்த கூத்து நடத்துறோமா, கும்மாள நடத்துறோமா? மற்ற கூட்டத்துக்கு தௌஹீத் கூட்டத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? மற்ற கூட்டங்கள்ல எப்படி நடக்குது? கண்கூட பாக்குறமே. இதே நான் சென்னையில பேசிக்கிட்டு இருக்கிறேன். சென்னையில மயிலாப்பூர்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன ஒரு பையன், என்ன ஒரு 1வது 2வது படிப்பான், டவுசரை போட்டு அங்கிருந்து ஓடியாந்து பக்கத்துல இருந்துட்டு, அண்ணே அல்லாஹ் பாட்டா நல்லா ஒரு 4 பாட்டு படிங்கண்ணே அப்படின்ட்டு ஓடுறான். அவன் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இது வரைக்கும் முஸ்லிம்கள் மேல போட்டா இப்படித்தான் பாட்டு படிப்பாங்கன்னு சமுதாயத்துல இருக்குது. இங்க என்ன பாட்டு படிக்கிறோமா? பாட்டு தப்புன்னு வேணா படிச்சு காட்டியிருப்போமே தவிர பாட்டை முக்கியத்துவப்படுத்தி படிச்சு காட்டுறோமா? குர்ஆனை சொல்றோம், ஹதீஸ சொல்றோம், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆதாரங்களை எடுத்து முன்வைக்கிறோம். அப்ப இதுக்கு போவாதீங்கிறது எப்படிப்பட்ட பிரச்சாரம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல
அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு அவங்க எல்லாம் பண்ண வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கிறான். அது மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நூஹ் நபி சொல்றாங்க, இறைவா இந்த சமுதாயத்தை நான் கூப்பிட்டு பார்க்கிறேன், அழைச்சு பார்க்கிறேன், என்ன செய்யறான்? ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களால் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தக்ஸவு சியாபஹும், தங்கள் ஆடைகளை இழுத்து காதுகளை மறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப நூஹ் நபி காலத்தில் உள்ள காபிர்கள் செஞ்ச வேலையை இன்றைக்கு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ஜெயிக்காது. நூஹ் நபி அவங்க பிரச்சாரம் ஜெயிக்கலையா? காபிர்கள் அவர் பிரச்சாரம் பண்ணதுக்கு பிறகுதான் சொல்ல போனா அதிகமா அந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சு. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை, எங்க பார்த்தாலும் முஸ்லீம்டா, அடிக்கிறான், உதைக்கிறான், துன்புறுத்துறான். வெறுத்துட்டாங்க அபூபக்கர் அவர்கள். வெறுத்துட்டு மக்காவை வேணாம், எல்லாம் இங்க உள்ளவெல்லாம் மக்கா இருக்கிறான், அதனால மக்கா வேணாம்னு சொல்லி பக்காவா வேற இடத்துக்கு போலான்னு முடிவு எடுத்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போற நேரத்துல இப்னு தகீனான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஊர்ல. அவர் வந்து அபூபக்கர் அவர்களே இங்க போவாதீங்க, உங்களை மாதிரி உள்ள நல்லவர்கள் இந்த மாதிரி ஊரை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி காபிர்கள்ட்ட அழைச்சிட்டு போறார். அபூபக்கர் அவங்களை கூட்டு போய், இங்க பாருங்கப்பா, இந்த அபூபக்கர் இருக்கிறாரு, இவரே இனிமே என்னுடைய அடைக்கலத்துல இருப்பாரு, அவரை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அவங்கள அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் என்ன செய்யறாங்க? இந்த இப்னு தகீனாவுடைய வீட்டுல தங்கி அல்லாஹ்வை தொழுதுகிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா? அபூபக்கர் அவர்கள் தொழுகையில ஓதும் பொழுது கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுறாங்க. அதுக்கு அனுமதி இருக்கிறது. பொதுவாகவே தொழுகையில நாம் தொழுகிற நேரத்தில் ரொம்ப உரத்த சத்தமும் இல்லாம அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னு சொன்ன என்ன செய்யலாம்? ஒரு மீடியமான சத்தத்துல வெளியவே ஓதலாம்னு அனுமதி இருக்கிறது. அப்ப அபூபக்கர் என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி தொழுகையில சத்தம் போட்டு ஓதுறாங்க. அது மாதிரி குர்ஆனை வந்து சத்தம் போட்டு மற்ற நேரங்கள்ல குர்ஆனை ஓதுறாங்க. அது அவங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் கண்ணில இருந்து தண்ணி கொட்டும். அபூபக்கர் அவர்களுக்கு, நமக்கெல்லாம் இன்னைக்கு கொட்டாது. அல்லாஹ் நமக்கு அந்த அந்த சிந்தனை நமக்கு தர வேண்டும். ஆனா அபூபக்கர் அவர்கள் என்ன இலகிய மனது கொண்டவர்கள். இந்த நரகத்தை பத்தி எல்லாம் படிக்கும் பொழுது கண்ணில இருந்து தண்ணி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். இது பொதுவாகவே பெண்களுக்கு இது சென்டிமெண்ட் ரொம்ப எடுபடும். இந்த சினிமா நாடகம் எல்லாம் பாருங்களேன், எல்லாம் என்னது ஒரே அழுகாட்சியா தான் இருக்கும். நாடகங்கள்லாம் போறாங்களா இல்லையா? இப்ப சன் டிவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா காலையில 10:30 மணியில இருந்து ராத்திரி 11:30 மணி வரைக்கும் 18 நாடகம் ஓடுது. ஆனா ஒரு நாடகம் பாக்குறதுலாம் இல்ல, இருந்தாலும் மக்களுக்கு சொல்றதுனால தெரிஞ்சு வைக்க வேண்டி இருக்கிறது. அது மாதிரி ஜீ தமிழ்ல ஃபேமஸான நாடகம் எது நமக்கு தெரியும், பார்க்க மாட்டோம், ஆனா தெரிஞ்சு வச்சிருப்போம். மெல்ல திறந்தது கதவு, அது இப்ப ஃபேமஸா என்ன செய்யுது? ஆனா அன்னக்கொடியும் 5 பெண்களும், அது ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருக்குது. பார்க்கறதுதான் இல்ல, மக்களுக்கு போறதுனால தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த எல்லா நாடகத்தையும் நீங்க பாருங்க, எல்லாம் அழுகாட்சி தான், எல்லாம் அழுகதான் வண்டி ஓடும். இது பொய், அசத்தியம். அசத்தியத்துல அழுதாலே பெண்கள் வந்து அப்படியே மனது இறங்கிடுவாங்க. அபூபக்கர் அவர்கள் உண்மையிலே குர்ஆன் ஓதி அழுகுறாங்க. அதை பார்த்த பெண்கள் சும்மா இருப்பாங்களா? அழுகாலே மனுஷன், தாடியெல்லாம் நலையுமா, பெரிய தாடியில வச்சிருப்பாங்க அபூபக்கர் அவர்கள். பார்த்து அழுகு எப்படி அழுகான்னு பார்த்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. காபிர்லாம் கலகலத்து போயிட்டான். அவன் வர்றான் இப்படி தங்கினாட்ட, இவரை முதல்ல கிளப்பு. இவர் என்ன செய்யறாரு? ஆலன ஸலாத்தவல் கிராத், தொழுகையும் கிராத்தையும் சத்தம் போட்டு செய்யறாரு. அப்ப அவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, இன்னா ஹஷீனா யுக்தினா அபுனானா வ நிசானா, எங்களுடைய பெண்களும் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் குழம்பி போய் விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். இதான் போட்டிருக்கிறான், குழப்பவாதிகள் போடுற கூட்டத்துக்கு போகவே வேண்டாம். இது அவன் சொன்னது. நான் சொல்றது பொய்யில பாருங்க. மக்கா காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்த காபிர்களை சொன்னதையும் நூஹ் நபி காலத்துல காபிர் சொன்னதையும் இன்றைக்கு நோட்டீஸாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்ப சிந்திக்க வேண்டும், என்ன சொல்றோம், ஆதாரம் வைக்கிறோம், அதை பார்க்க வேண்டும். சும்மா தப்புண்டா எப்படி தப்பு? அப்ப யாரை ரசூலுல்லாஹ் தப்பு சொல்லதானே செய்யுமா? பேசுவதாக இருந்தால் ஆதாரத்தோடு தக்க சான்றுகளோடு பேச வேண்டும். அது மாதிரி நிறைய பல விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறார்கள். உலமாக்களை வெறுக்கும் கூட்டத்திற்கு போக வேண்டாம். நம்ம சொல்றோம், ஒரு உலமா அவர் மார்க்கத்தை உள்ளபடி சொன்னால் நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே உலமா மார்க்கத்துக்கு மாற்றமாக, இஸ்லாத்திற்கு புறம்பாக, குர்ஆனுக்கு விரோதமாக,
ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஒன்றை சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். அதை நாங்கள் தோலுரித்து காட்டுவோம். இது இன்றைக்கு நம்ம போட்டதுனால மாத்திக்கிறல, தெளிவா சொல்றோம். நீ சரியானதை சொல்லு, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா தப்பானதை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு இந்த உலமாக்கள் என்ற பெயரால் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்களை பார்த்தால் அதுல ரொம்ப மோசமான ஆள்கள்லாம் இருக்கிறான். எங்க ஊருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். சொல்ல சில விஷயங்கள்லாம் சொல்லவும் முடியல, இருந்தாலும் சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது. அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கிறான், ஒரு அஜரத்திட்ட பத்துவா கேட்கிறான், எழுதி கேட்கிறான். என்ன கேட்டா தெரியுமா? அஜரத்தே, மெட்டி போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, மெட்டின்னு தெரியல, பெண்கள் காலில் போடுற மெட்டி, மெட்டி போடலாமா கூடாதா அப்படின்னு பத்துவா கேட்கிறான். கேட்ட கூடுன்னு சொல்லு, கூடாதுன்னு சொல்லு. அதுக்கு இவன் மெட்டியும் போடலாம் ஜட்டியும் போடலாம், செருப்பு கழட்டி அடிக்கக்கூடாது வேணா. ஏண்டா ஒரு ஆலிம் சார் பேசுற பேச்சா இது? பல பள்ளிவாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மே டாப்ல பாத்தீங்கன்னா பீடி கட்டு இருக்கும். பீடி கட்டு, தீப்பொட்டி, வத்தி பொட்டி எல்லாம் இருக்குதா இல்லையா? என்னன்னு பார்த்தா எல்லா பேரும் சொல்லல, அதிகமா நிறைய இடங்கள் நடக்கிறது. புசு புசு புசுன்னு ஊத வேண்டியது. அப்ப இந்த மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சிகரெட்டு குடிப்பீங்க, பீடி குடிப்பீங்க, அதை நாம பேசக்கூடாது. அப்படியா? எத்தனை ஊர்கள்ல பெண்கள் விஷயத்திலே மாட்டி செருப்படி வாங்கி தெரு தெரு ஓட விட்டு அடிச்சிருக்காங்க தெரியுமா? 40 வயதுக்கு மேற்பட்டவர்களைத்தான் எங்கள் ஊர் பள்ளியிலே இமாமாக ஆக்குவோம், அதுவும் குடும்பம் ஊரிலே இருக்க வேண்டும் என்று சட்டம் போடுறாங்க. அப்ப இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் நடந்தோம்னா அவ எல்லாவற்றையும் பார்த்து முஸ்லீம் இருக்க முடியுமா? அப்படி இருந்தாங்க முஸ்லீமா இருப்பானா? மன்றா மின்கும் முன்கரன் பலியு கையிறுகு பியதிஹி வமல்ல மிஸ்ஸத்தே பிலிசானிஹி வமல்ல மிஸ்ஸத்தே பிகல்பிஹி. ஒரு தீமை நடப்பதை கண்டால் கையால் தடுங்கள், இயலாவிட்டால் நாவினால் தடுங்கள், இயலாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்குங்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அஜரத்துங்கிற பேர்ல என்ன வேண்டாலும் செய்வாரு. மௌலுது படிப்பாரு, சினிமா பாட்டுல படிப்பாரு, இஸ்லாத்துல இல்லாதவற்றை சொல்லுவார், தாயத்து போட்டு மக்களை நரகத்துக்கு அழைப்பார். அப்ப எல்லாரும் நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா? அதற்கு நாங்கள் ஆள் கிடையாது. சொல்ல போனால் எத்தனை நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அங்கு இருக்கின்ற அந்த இழிவை பார்த்து தூக்கி எரிந்து விட்டு ஆலிம் சாக்கள் செய்யற சேட்டைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதுவும் ஒரு மதரசா இருக்கிறது, மகளரியார் மதரசான்னு ஒன்று இருக்குது. இந்த ஊர் எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. மகளரியார் ஒரு மதரசா இருக்குது. பரவலாக இந்த மதரசாக்கள்ல மௌலுதுக்கு மெட்டு போட சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, சாங்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மகளரியாவில் சாங்ஸும் உண்டு, டான்ஸும் உண்டு. எப்படி ஹூ ஹூ ஹா ஹா அப்படின்னு ராத்தி படிக்கிறது, ஹூ 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 டக்குன்ற சாமி பரவச நிலையை அடைந்து விட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு கிட்டு 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 ஆலிம் சாக்கள் செய்யற வேலை. என்னென்ன கூத்துக்கள் அரங்கேற்றி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்ப நல்லது செய்யுங்கள், நாங்கள் அதை வரவேற்போம், உங்களுக்கு பின்னால் இருப்போம், உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். ஆனால் மார்க்கத்திற்கு விரோதமாக, சமுதாயத்திற்கு விரோதமாக எதை ஏனும் யாரு செஞ்சாலும் சரி, அவர் எத்தனை வீட்டுக்கு பெரிய தலப்பா கட்டி இருந்தாலும் சரி, எத்தனை முளை ஜுப்பா போட்டிருந்தாலும் சரி, தோல் உரிச்சு காட்டுவோம். இந்த ஆளு எப்படிப்பட்டவன் என்று சொல்லுவோம். அப்ப இஸ்லாத்தை உள்ளபடி சொல்லுவதில் நாங்கள் என்றைக்கும் இது உறுதியான நிலைப்பாடு. காலத்துக்கும் இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ நம்ம அடுத்த மக்களை விருப்பதை மாறி காட்டுகிறார்கள். இப்ப நம்ம ஒரு ஜமாத்து வச்சிருக்கிறோம், இதுல வேற பல ஜமாத்தார்கள் இருப்பார்கள். அவங்க நமக்கு எதிராக செய்யும் பொழுது அவங்களை கண்டிப்போம், அவங்களை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுவோம். அதுக்காக அதில் இருக்கிற எல்லா பேரையும் விருப்பம் அர்த்தமா? எல்லா பேரையும் காஃபிர்னு சொல்லிக்கிட்டா இருக்கிறோம்? இல்லை. அதுல உள்ள நிறைய, அதுல சொல்ல போனால் அங்கிருந்து இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கின்ற மக்கள் தான் நம்முடைய அந்த அனுசரணையை பார்த்து, அந்த அணுகுமுறையை பார்த்து இங்கு நம்மோடு இணைகிறார்கள். அப்ப நாம் என்ன செய்வது கிடையாது, யாரையுமே காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவதில்லை. இன்றைக்கு தர்கா பத்தி பேசியிருக்கிறோம்ல, தர்கா கூடாது, தாயத்து கூடாது, மௌலுது கூடாது, தனிக்கா கூடாது பேசுறோம். நாளைக்கு தாயத்து போடுற ஒரு ஆளுக்கு ரத்தம் தேவைப்படுது, யார் பேசாம விட்டுருவோம்.
கேட்க வேண்டியதானே? சொல்ல போனால் தௌஹீத் ஜமாத் சொல்லி கூட வரதட்சணை கேட்டாலும் கேட்கலாம். அவங்க கேட்கறாங்கல்ல பெரிய அஜர்த்து என்ன, அதுல வந்து பாக்கவி பெருசா மண்பை பெருசா, அவர் அந்த அஜர்த்து மசல அவருக்கு இவ்வளவு உண்டா எனக்கு எவ்வளவு கேட்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம கேட்டோமா? ரூபாய் நமக்கு என்ன கசக்குமா? ஏன் வரதட்சணை பணத்தை வாங்கி ஒரு கடை வைக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு கார் வாங்கி ஓட்டலாம். ஏன் நாங்க அதை வேண்டாம் நிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்காக, எங்கள் வாழ்க்கைக்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டித்தார்கள். இந்த திராணி உங்களுக்கு இருக்கிறதா? எங்களை கண்டித்து நோட்டீஸ் போட்டாயே, உன்னை பார்த்து நான் கேட்கின்றேன், வரதட்சணை திருமணத்தை நடத்தாதே என்று அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு நோட்டீஸ் போடுவதற்கு உனக்கு திராணி உண்டா? விரலை அசைக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வராதேன்னு போர்டு போட்டார்களே, அவர்களை பார்த்து வட்டி வாங்குறவன், சின்ன வீடு வச்சுக்கிறவன், சாராய கடை நடத்துறவன், அவர்களை பள்ளிக்கு வராதே என்று போர்டு போடுவதற்கு உனக்கு துணி விடுக்கிறதை நோட்டீஸ் போடுவியா? இப்ப வெளிப்படையாக தெரிகிறது இதெல்லாம் யாருன்னு தெரியுது. நம்ம செஞ்சவன ஓடி வர்றானே, நம்ம செய்யற பணி நல்ல பணி. அயோக்கியர்கள், புறம்போக்கு, பொம்பளை பொறுக்கி, அவன் இவன் பீடி மஸ்தா, அவனுக்கு எல்லாம் இங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இதுதாங்க சத்தியத்தின் அடையாளம். நம்மள உண்மையிலே பெருமைப்பட வேண்டும். நல்லது சொன்னீங்கண்டா காய்த்த மரம் தான் கல்லடிப்படும். ஒரு பழமொழி உண்டா தமிழ்ல? அப்படின்னு என்னது? மொட்டை மரத்தை அவன் கல்ல விட்டு அடிக்க மாட்டான், காய்த்த மரம் கல்லடிப்படும், சொல்லடிப்படும். அதான் பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த நம்மை பொறுத்தவரை இது மாதிரி வாதங்கள் எல்லாம் எங்களை நோக்கி வீசப்படுகின்ற இந்த ஏறித்து நாங்கள் பயணிக்கிறோம். சொல்ல போனால் இது எங்களுக்கு ஒரு ஆயுதம். இஸ்லாத்திற்கே இருக்கின்ற ஒரு கர்வம் அது. வேற எந்த ஒரு இடத்திலும் எப்படி எதிர்த்தால், கண்டித்தால், நெருக்கி பிடித்தால் அந்த கொள்கை ஒடிந்து ஒளிந்து காணாமல் போகும். மற்ற கொள்கை எல்லாமே அப்படித்தான். ஆனால் இஸ்லாம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? தொட்டா வளரும், நெருக்கினா பெருகும். அதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. இன்னல்லாக கத ஜமாவுலக்கும் பக்ஷவும், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஒரு ஏகத்துவவாதி இதுக்கு அசைய மாட்டான், இதுக்கு கலங்க மாட்டான். அதை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னன் நாஸ கத ஜமாவுலக்கும், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்பட்டால் நியாயப்படி என்ன ஏற்பட வேண்டும்? எல்லா பேரும் சேர்ந்துட்டாங்களா? அப்படியா? நம்ம இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளலாமா என்று ஈமான் பலவீனம் அடைய வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஈமானா, அப்பதான் உங்க ஈமான் வந்து அதிகரிக்கும். இது என்னது? தேன் கூட கலச்சு விடுற வேலை மாதிரி. ஏகத்துவம் அது பாட்டு இருக்கும், அதை போய் தொட்டான்னு வைங்க, தேன் கூடு கலைஞ்சு பூரா கொட்டி தள்ளுற மாதிரி தேனீக்களாக பறந்து சென்று கருத்துக்களால் நாங்கள் உங்களை கடித்து குதறுவோம். இது வந்து இன்றைக்கு நேற்று அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். ஆதம் காலத்துல இதே மெத்தடு, தௌஹீதுடைய டிசைனே அப்படித்தான். தொட்டா வளரும், இல்ல பேசாம இருக்கும். அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கிராஜுவலா இருக்கும். யாராவது இந்த மாதிரி நெருக்கடி பிடித்தால் அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கடுமையாக இருக்கும். அதை பாருங்க, இன்னும் வார்த்தை இல்ல, சாக்கடை ஜமாத்தா நம்ம யாரா? சாக்கடை ஜமாத்து. நான் கேட்கின்றேன், சென்னையிலே வெள்ளம் வந்து புரட்டி சாக்கடை, தெருவெல்லாம் சாக்கடை, அந்த சாக்கடையை இறங்கி சுத்தம் செய்தது நீ சொன்னாயே இந்த சாக்கடை ஜமாத். நான் கேட்கின்றேன், ஒரு ஜமாத்தில் உலமா, அந்த உலமா, இந்த உலமா, ஐக்கிய ஜமாத்து லொட்டு லொசுக்குன்னு வச்சிருக்கிறிய, நீ என்ன செஞ்ச? வெள்ளத்துல தத்தளிக்கிறான், சாப்பாடு இல்ல, அடுத்த வேளை உணவு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, வாழ்க்கை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றான். தலப்பா எங்க போச்சு? ஜுப்பா எங்க போச்சு? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் பச்சை, வெள்ளை, கருப்பு பனியன் அணிந்து கொண்டு கழுத்து வரை தண்ணீர், இடுப்பு வரை தண்ணீர், நெஞ்சு வரை தண்ணீர், அதிலே சுமந்து சென்று அந்த மக்களுக்கு விநியோகம் செஞ்சவன் அல்லாஹ் இந்த ஜமாத்தினுடைய கிரெடிட்டை எங்கேயோ உயர்த்தி இருக்கிறான். இந்த வெள்ள நிவாரணத்தின் மூலமாக பொதுவாகவே இந்த ஜமாத்தை லேசா அப்படி அமுக்குற மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு நடக்க ஜமாத்து கிரெடிட் ஏறி போயிடும். அதுல இந்த வெள்ள நிவாரணத்தின் மூலமாக
இந்த அமைப்பினுடைய பெருமை எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சொல்லக்கூடாது. சென்னையிலே எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு பைலா இருக்குது. இருந்தாலும் பேச்சுக்கு சொல்றேன், பச்சை வெள்ளை கருப்பு கொடிய போட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா 10 சீட்டு கன்ஃபார்ம் சென்னையில. நமக்கு அந்த ஆசை கிடையாது, அந்த கேட்டை மூடி வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த நேரத்திலே களத்தில் நின்றது நம்ம தான். NDRF வரல, போலீஸ் வரல, அரசாங்கம் வரல, கரவேட்டி வரல, இந்த தலப்பாகைகள் வரல. போய் நின்றவன் யாரு? தௌஹீத் ஜமாத் இளைஞன். அப்ப தௌஹீத் ஜமாத் என்கிற அமைப்பை பற்றி என்ன சேற்றைவாரி இறைத்தாலும் சரி, அதை மக்கள் நம்ப தயாரில்லை. சிதம்பரத்தில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு எப்படி எல்லாம் பெருமை சேர்க்கிறான், அவர்களுக்கு எப்படி எல்லாம் சிறுமை சேர்க்கிறான்னு பாருங்க. வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க கடலூர்ல, திருவள்ளூர் எல்லாம் கொடுத்தோம். ஒரு குடும்பத்துக்கு அங்கே கடலூர்ல 5000 ரூபாய் கொடுத்தோம். அது எப்ப கொடுக்கிறோம்? சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நம்ம நோக்கம் அதுக்காக கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலேயே வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் கொடுத்தோம். அந்த காசை கொடுத்துல மாநாட்டுக்கு கூப்பிடல. இப்ப என்னாச்சு தெரியுமா? ஒரு பகுதியில, பேர் வேண்டாம், அந்த பகுதியில ஜமாத்திலே அறிவித்து விட்டார்கள், தௌஹீத் ஜமாத்துக்காரன் தர்ற பணத்தை யாரும் போய் வாங்க கூடாது, அப்படி நீங்கள் வாங்கினால் ஊர் நீக்கம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சில பேர் வாங்கிட்டாங்க, சில பேர் வாங்கல. இந்த வாங்க அல்லாஹ் அவங்க எப்படி ஒரு மதிப்பை ஏற்படுத்துறான்னு பாருங்க, அவங்களை எப்படி சிரமப்படுத்துறான்னு பாருங்க. இந்த வாங்காத மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த எல்லா மக்களும் திரண்டு போய் மறுநாள் காலையில அந்த ஜமாத் தலைவர் வீட்டு வாசல் நின்னாச்சு, கதவை தட்டியாச்சு. உங்க பேச்ச நாங்க கேட்டோம், நாங்க கட்டுப்பட்டோம். பாதி பேர் போயிட்டான், நாங்கெல்லாம் போகல, நாங்க உங்க ஜமாத்துக்கே கட்டுப்படுறோம். எனக்கு அவன் 5000 ரூபாய் தர இருந்தான். அந்த 5000 ரூபாய் எனக்கு இப்ப 5 லட்சம் ரூபாய் மாதிரி. அந்த 5000 நீ கொடு, ஓஞ்ச ஜமாத்துக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்ட்டாங்க. அடிச்சா வச்சா வரல செக்கு அல்ல. உடனே என்னடா இது வம்பா இருக்குது, இல்ல போய் வாங்கிக்கங்களேன். அது எப்படி தருவாங்க? அப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். எப்படி பாருங்களேன், இது சும்மா விட்டுருந்தா கூட 10ஓட 11 போயிருக்கும். இதை அல்லாஹ் எப்படி ஆக்குறான் பாருங்க. இதை அவன் தடுத்து அந்த ரூபாய் நீ தான்னு சொல்லி, அதுக்கு வக்கு கிடையாது, வகை கிடையாது, திராணி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஜமாத்தினால அது ஆகாது என்பதை அல்லாஹ் நிரூபித்து, இதற்கு ஒரு ஜமாத்து உண்டு என்றால் அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து என்று அல்லாஹ் நிரூபிச்சிருக்கிறான். ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த பகுதி தௌஹீதுல கொஞ்சம் பிண்டங்கன பகுதி. ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங் சொன்னா 10-15 பேரை திரட்ட முடியாது. ஆனால் சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டுக்கு அந்த பகுதியில இருந்து ஒரு பஸ் வந்துச்சுங்க. எப்படி? அல்லாஹ் கொண்டு போய் யாருக்கு? மக்களுக்கு தெரியும்ல. கட்டுப்பாடு போடுறவன் யாரு, கட்டுக்கோப்பானவன் யாரு மக்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே இந்த சலசலப்புக்கெல்லாம் எங்களுடைய முடி கூட அசையாது. நோட்டீஸ், லட்ச நோட்டீஸ் நீ போடு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இனி போட்டால் நாங்கள் வளருவோம், நாங்கள் பெருகுவோம். ஏகத்துவ ஜோதி இன்னும் வேகமாக வீசும். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஏகத்துவ அல்லாஹ்வுடைய இந்த ஜோதியை தங்களது வாய்களால் ஊதி அணைக்க எண்ணுகிறார்கள். அவர்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தியே தீருவான். இது அல்லாஹ்வுடைய பணி. இப்ப டிஎன்டிஜே நிக்குது, டிஎன்டிஜே ஒளிஞ்சாலும் தௌஹீது ஒளியாது. அல்லாஹ் வேற வேலை கொண்டு வருவான், கொண்டு வந்து சத்தியத்தை சொல்ல வைப்பான். எனவே இது இந்த அமைப்புக்கு உண்டான ஒரு கொள்கை அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் கொள்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுடைய பேச்சை கேளுங்கள். கேட்டுவிட்டு நீங்கள் மறுக்கிறதா மறுக்கலாம். எங்கள் புத்தகத்தை படியுங்கள். தமிழன் தொலைக்காட்சியிலே டெய்லி காலை நைட்டு 9 மணிக்கு நிகழ்ச்சி வருது, அதை பாருங்கள். எங்களுடைய பிரச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் எங்களை தாராளமாக எதிருங்கள். நாங்கள் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அன்பான ஒரு வேண்டுகோளை வைத்து, நமது கடந்த காலத்திலே உள்ளது போனது வந்தது அதையெல்லாம் எண்ணி நமது மறுமை வாழ்க்கையை பாழாக்கி விடாமல், இஸ்லாம் என்றால் அதில் ஏற்கத்தகுந்த ஆதாரங்கள் இருந்து பாருங்க. அப்படி நாம் பார்க்கின்ற நேரத்தில் திருமறை குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு அந்த இரண்டின் அடிப்படையிலே மாத்திரம் வாழ்ந்து மரணிக்கின்ற மக்களாக
நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கத்திலே குடிபோகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி